Alhamdulillah wassalatu wassalamu ala rasulillah wa ala ali hizbillah amma ba'd. அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, வல்லவன் ரஹ்மானின் பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஒரு சில விடயங்களை கேட்டறிவதற்காக வேண்டி நாமெல்லாம் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவனுக்கு மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுப்பதாக சொன்னார்கள். எனவே ஒரு மனிதனோடு அல்லாஹ் இரக்கப்பட்டு விட்டால், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அருள் புரிய ஆரம்பித்து விட்டால், அந்த மனிதனுக்கு அல்லாஹ் செய்கின்ற மிகப்பெரிய பாக்கியம் அவனுடைய மார்க்கத்திலே குர்ஆன் ஹதீஸிலே விளக்கத்தையும் தெளிவையும் கொடுப்பதுதான். அந்த அடிப்படையில் இன்றைய இந்த நிகழ்ச்சியினூடாக நாங்கள் ஒரு குர்ஆன் வசனத்தை அல்லது ஒரு நபிமொழியை படிக்கிறோம், கேட்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹ் எங்களோடு இரக்கப்பட்டிருக்கின்றான், அவனுடைய கருணை பார்வையை எங்கள் மீது பார்த்திருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை தந்த அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்தும் முகமாக இந்த இடத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்பதை காது தாழ்த்தி கேட்டு, சொல்லப்படக்கூடிய செய்திகள் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் நேர்பட்டு வரக்கூடிய நிலையில் முடியுமான அளவு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அமுல்படுத்தி, நாங்கள் எவற்றையெல்லாம் வாழ்க்கையிலே அமுல்படுத்துகின்றோமோ அவைகளை அடுத்த சகோதர சகோதரிகளுக்கு எடுத்து சொல்லிக் கொடுக்கின்ற நல்ல மனிதர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிக்க முயற்சி செய்ய வேண்டும். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, இன்றைக்கு நாங்கள் ஜும்ஆவிலே பேசிய தலைப்பு என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்து வாழக்கூடியவனுக்கு முஸ்லீமாக முஃமினாக வாழுகின்ற பாக்கியம் கிடைக்கிறது என்று சொன்னால் அது அல்லாஹ் செய்த மிகப்பெரிய ஒரு அருள் என்று படித்தோம். அந்த அருளுக்கு மத்தியில் முஸ்லீம்களுக்கு மத்தியிலும் முஃமின்களுக்கு மத்தியிலும் எத்தனையோ வழிகட்ட சிந்தனைகளும் வழிப்பிறழ்வுகளும் இஸ்லாத்துக்கு முரணான கொள்கைகளும் இருக்கின்ற இந்த நிலையில் ஒரு மனிதனுக்கு குர்ஆனும் சுன்னாவும் அடிப்படை என்பதை புரிந்து வழிகேட்டிலிருந்து தூரமாகி வாழுகிற பாக்கியம் கிடைக்கிறது என்றால் அது முஸ்லீம்களுக்கு மத்தியில் அல்லாஹ் செய்கின்ற மிகப்பெரிய ஒரு அருள் என்பதையும் நாங்கள் படித்ததோடு, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் உண்மையான முஸ்லீமாக உண்மையான முஃமினாக வாழ வேண்டுமாக இருந்தால் அவன் தன்னை சுற்றி இருக்கின்ற வழிகேடுகளை இனம் கண்டு அந்த வழிகேட்டிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும். வழிகேடுகளை அறியாமல் வாழ்வது தன்னை அறியாமல் வழிகேட்டிலே கொண்டு போய் சேர்ப்பதற்கு காரணமாக இருக்கும் என்ற அடிப்படையையும் நாங்கள் பார்த்து, ஹுத்பாவுடைய தலைப்பில் பேசப்பட்ட விடயம் வழிகேடுகளை அடையாளப்படுத்தி கொள்வது அல்லது எங்களுக்குள் வழிகேடுகள் வந்துவிடாமல் இருக்க நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான சில அடிப்படைகளைத்தான் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியைத்தான் நாங்கள் பார்க்கவிருக்கின்றோம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய உம்மத் 73 கூட்டங்களாக பிரியும், அதிலே 72 கூட்டங்கள் நரகம் போகும், ஒரு கூட்டம்தான் சுவர்க்கம் போகும் என்றார்கள். அந்த நேரத்தில் நபித்தோழர்கள் கேட்டார்கள், மன் ஹிய யா ரசூலல்லாஹ், சுவர்க்கம் நுழைகிற அந்த ஒரு கூட்டம் யார் என்று கேட்ட பொழுது அல்லாஹுடைய தூதர் அந்த கூட்டத்துக்கு ஒரு பெயர் சொல்லாமல், அது இன்ன ஜமாஅத்து தான் என்று சொல்லாமல், கியாமத்து நாள் வரைக்கும் வரக்கூடிய முஸ்லிம் சமூகம் அந்த கூட்டத்திலே இடம் பதிக்க முடியுமான ஒரு பண்பை சொல்லிவிட்டு போனார்கள். அதுதான் மா அன அலைஹி வ அஸ்ஹாபி, நானும் என்னுடைய தோழர்களும் எதிலிருக்கின்றோமோ அவர்கள்தான் வெற்றி பெறுகின்ற கூட்டம் என்று ஒரு பண்பாக சொல்லிவிட்டு போனார்கள்.
எனவே இந்த உலகத்தில் நானும் நீங்களும் உண்மையான முஸ்லீம்களாக உண்மையான முஃமின்களாக வாழ்ந்து மறுமையில் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் எங்களுக்கு தேவையான அடிப்படையும் எத்துணை பெரிய வழிகேடுகள் வந்தாலும் கொள்கை குழப்பங்கள் வந்தாலும் நாங்கள் அந்த வழிகேட்டுக்கு ஆளாகி விடாமல் எங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்வதற்கும் தேவையான அடிப்படை அல்லாஹ்வுடைய தூதரும் நபித்தோழர்களும் எந்த அடிப்படையில் போனார்களோ அந்த அடிப்படையில் பயணிப்பதுதான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையில் நபித்தோழர்களுக்கு எப்படி வாழ கற்றுக் கொடுத்தார்கள்? அல்லாஹ்வுடைய வேதம் அல் குர்ஆனின் அடிப்படையிலும் நபிகளாருடைய வழிகாட்டலின் அடிப்படையிலும் தான் வாழ கற்றுக் கொடுத்தார்கள். எனவே ஒரு முஸ்லிம் ஒரு முஃமினுக்கு அடிப்படை அல்லாஹ்வுடைய வேதம் அல் குர்ஆனும் நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறை அஸ்ஸுன்னாவும் தான். இப்படி நாங்கள் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் பயணிக்கின்ற நேரம் குர்ஆன் சுன்னாவை சொல்லியே எங்களை வழிகெடுக்க வருவார்கள். நாங்களும் குர்ஆனை பேசுபவர்கள், நாங்களும் சுன்னாவை பேசுபவர்கள் என்று அதை சொல்லியே எங்களை வழிகெடுக்க வருவார்கள். அப்படி 1400 வருடம் கடந்து இன்றைக்கு வந்த வழிகேடாக இருக்கலாம், அல்லது இன்னும் பல 100 வருடங்கள் சென்று வருகின்ற ஒரு வழிகேடாக இருக்கலாம். குர்ஆன் சுன்னாவுடைய பெயரால் அந்த வழிகேட்டை கொண்டு வருவார்களாக இருந்தால் அதிலிருந்து எங்களை பாதுகாக்கின்ற ஒரு அடிப்படை தான் குர்ஆனையும் சுன்னாவையும் புரிவதில் நபித்தோழர்கள் எப்படி இருந்தார்கள், குர்ஆனையும் சுன்னாவையும் நடைமுறைப்படுத்துவதில் நபித்தோழர்கள் எப்படி இருந்தார்கள் என்ற அந்த அடிப்படையை புரிந்து கொண்டால் வழிகேடையிலிருந்து நானும் நீங்களும் பாதுகாப்பு பெறலாம். எப்பொழுது சஹாபாக்களை விட்டுவிட்டு இஸ்லாமிய மார்க்கம் இன்றைக்கு இறங்கிய மார்க்கம் போன்று நானும் நீங்களும் சஹாபாக்கள் சம்பந்தமில்லாமல் அவர்கள் விளங்கியதற்கு முரணாக குர்ஆனையும் ஹதீஸையும் விளங்க முயற்சி செய்யும் பொழுதோ எங்களை அறியாமல் வழிகேட்டிலே நானும் நீங்களும் விழலாம் என்கிற ஒரு பாடத்தை முதலாவது பாடமாக விளக்கங்களோடும் உதாரணங்களோடும் இன்றைய குத்பாவிலே நாங்கள் படித்தோம். இரண்டாவது அம்சம் என்னவென்றால், குர்ஆனும் சுன்னாவும் எங்களுக்கு முன்னால் வருகின்ற பொழுது குர்ஆனையும் சுன்னாவையும் ஏற்றுக்கொள்கிற பக்குவம் இருக்க வேண்டும். எந்த ஒரு கட்டத்திலும் குர்ஆன் சுன்னாவுக்கு எதிராக அல்லது குர்ஆன் சுன்னாவுக்கு நிகராக அல்லது குர்ஆன் சுன்னாவுக்கு முரணாக எங்களுடைய சொந்த கருத்துக்களை தெரிவித்து அபிப்பிராயங்களை தெளிவித்து நானும் நீங்களும் வழிகட்டு போய்விடக்கூடாது. இன்றைக்கு மனித சமூகம் வழிகட்டு செல்வதற்குள்ள காரணங்களில் ஒன்றுதான் குர்ஆன் சுன்னா தெளிவாக வருகிற பொழுது, குர்ஆனும் சுன்னாவும் அழகாக பேசுகின்ற பொழுது அதற்கு மாற்றமாக எங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பது, எங்களுடைய சிந்தனைகளை வெளிப்படுத்துவது, எங்களுடைய அபிப்பிராயங்களை வெளிப்படுத்துவது. எப்படி குர்ஆனும் சுன்னாவும் தெளிவாக நீங்கள் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று வருகிற பொழுது முஸ்லிம்கள் அதிகமானவங்க என்ன பண்ணுறாங்க, குர்ஆனில் இப்படி வந்திருக்குது தான், ஹதீஸில் இப்படி வந்திருக்குது தான், ஆனால் இது எங்களோட குடும்பத்துக்கு சரி வராது இப்படி சொல்கிறாங்களா இல்லையா? இது வழிகட்டு போவதற்கு காரணம். குர்ஆனில் அப்படி வந்திருக்குது தான், ஹதீஸில் இப்படி வந்திருக்குது தான், ஆனால் இது எங்களோட ஊருக்கு ஒத்து போகாது, இது எங்களோட பள்ளி நிர்வாகத்துக்கு செட் ஆகாது, இது எங்களோட ஜமாத் ரூல்ஸுக்கு கட்டுப்படாது. என்ன சொல்கிறாங்க? குர்ஆனில் வந்திருக்குது, ஹதீஸில் வந்திருக்குன்னா என்ன பண்ணணும்? கட்டுப்படணும், எடுத்து நடக்கணும். அதை விட்டு விட்டு ஊர்வலமை பேசுகிறார்கள், சமூக அங்கீகாரம் பேசுகிறார்கள், குடும்ப விருப்பம் பேசுகிறார்கள். எந்த அளவுக்கு? வட்டி கூடாது, அது ஹராம், அது பாவம் என்று பேசுகிற பொழுது கூட ஒரு முஸ்லிம் என்ன சொல்லிவிடுகிறார்? நாங்கள் வாழ்கிறது மாற்று மதத்தவர்களோட நாடு, வட்டி இல்லாமல் இந்த நாட்டில் வாழையிலுமான்னு என்ன பண்ணுறாரு? வட்டிக்கு எதிராக பேசுகிறார். குர்ஆன் வட்டியை விடுன்னு சொல்லுது, அவர் அதுக்கு ஒரு காரணம் சொல்றார். லஞ்சம் கூடாதுன்னு பேசினா என்ன பண்றாரு? லஞ்சம் இல்லாமல் இந்த நாட்டில் வாழையிலுமா? லஞ்சம் ஹராம் தான், ஆனால் இந்த நாட்டில் வாழ இயலாதே. இது குர்ஆனுக்கு எதிராக சொல்ற கருத்து தான். விளங்குதா உங்களுக்கு? எனவே எப்பொழுது நானும் நீங்களும் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் எதிராக கருத்து சொல்கிற ஒரு நிலையை கொண்டு வருவோமோ, அபிப்பிராயம் தெரிவிக்கிற ஒரு நிலையை கொண்டு வருவோமோ, அன்றைக்கு வழிகட்டு போகிறது நிச்சயமாகி விடும். ஊரில் ஒரு ஜனாசா விழுந்துட்டுது, ரசூலுல்லாஹ் இந்த ஜனாசாவுடைய கடமையை எப்படி செய்தார்கள், அப்படி நாங்கள் செய்வோம் என்று பேசினா என்ன பேசுகிறாங்க? ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க தான், ஆனால் எங்களோட ஊருக்கு ஒரு முறை ஒன்று இருக்குதே, பள்ளி நிர்வாகத்துக்கு ஒரு ரூல்ஸ் ஒன்று இருக்குதே,
மக்களிட விருப்பம் ஒன்று இருக்குது என்று ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவுக்கு எதிராக என்ன பண்றாங்க? கருத்து சொல்றாங்க. எனவே தாய்மார்களே, சகோதரிகளே, எந்த ஒரு கட்டத்திலும் குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் எதிராக கருத்து சொல்கிற போக்கு வரக்கூடாது. அது வருகிற பொழுதுதான் வழிகேடுகள் வரும். இது அல்லாஹ் எப்படி சொல்றான்? மா கான லி முஃமினின் வலா முஃமினத்தின் இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் அன் யகூன லஹுமுல் கியரத்து மின் அம்ரிஹிம். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு விடயத்தில் முடிவு செய்து விட்டால், ஒரு விடயத்தில் தீர்ப்பளித்து விட்டால், முஃமினான ஆணுக்கோ முஃமினான பெண்ணுக்கோ அவர்களுடைய விடயத்தில் சுய அபிப்பிராயம் தெரிவிப்பதற்கு உரிமை கிடையாது. அல்லாஹ் என்ன சொல்லிவிட்டான்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டா கட்டுப்பட்டு போகணும். அதுக்கு எதிராக என்ன செய்யக்கூடாது? கருத்து சொல்லக்கூடாது. அதையும் மீறி நான் இப்ப சொன்ன மாதிரி யாராவது கருத்துக்கள் சொன்னால், வமை யஸில்லாஹ வ ரசூலஹு, யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்கிறாரோ ஃபக்கது தல்ல தலாலம் முபீனா, அவர் வெளிப்படையான வழிகேட்டில் போய்விடுவார். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எனவே நாங்கள் சொன்னோம், எப்படியெல்லாம் மனிதன் கருத்து சொல்கிறான் இஸ்லாத்துக்கு எதிராக, அது எங்கள்கிட்ட வரும் என்று சொன்னா நாங்களும் வழிகட்டு போயிருவோம். இதுக்கு முன்னால் அந்த நிலைமை இருந்ததனால தான் பல பேர் மார்க்கத்துக்கு முன்னா என்ன செஞ்சிருக்கிறாங்க? வழிகட்டு போயிருக்கிறாங்கன்ற ஒரு அடிப்படையை புரிஞ்சு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டா சமிஅனா வ அத்தஅனா, செவிமடுத்தோம் கட்டுப்பட்டோம் என்ற ஒரு போக்கு எங்கள்கிட்ட வரணும். அதற்கு மாற்றமாக பேசுகிற ஒரு போக்கு எங்கள்கிட்ட வரக்கூடாது. இது இரண்டாவது அம்சமாக விரிவாக உதாரணங்களோடு என்ன செய்யப்பட்டது? பேசப்பட்டது. மூன்றாவது அம்சம் என்ன பார்த்தோம்? மார்க்கம் என்று வருமாக இருந்தால் ஆதாரம் தேடுகிற பழக்கம் இருக்க வேண்டும். எப்பொழுது நாங்கள் மார்க்க விடயத்திலே ஆதாரத்தை பார்க்காமல் சொல்லுகிற நபரை பார்ப்போமோ அப்பொழுது நானும் நீங்களும் வழிகட்டு போக வேண்டிய நிலைமை வரும். இன்றைக்கு என்ன நிலைமை? இது எங்கட ஊர்ல பெரிய ஹசரத்தே, இது எங்கட ஜமாத்துல பெரிய ஷேகே, இவர் சொன்னா சரி. எப்ப இந்த சிந்தனை வருமோ அப்பொழுது நானும் நீங்களும் வழிகட்டு போய்விடுவோம். என்ன செய்ய வேண்டும்? என்ன பெரிய ஆலிமாக இருக்கலாம், எந்த பெரிய ஷேகாக இருக்கலாம், சொல்றதுக்கு குர்ஆன்ல ஆதாரம் இருக்குதா, ஹதீஸ்ல ஆதாரம் இருக்குதா என்று கேட்டு பார்த்து எடுக்கிற பக்குவம் வர வேண்டும். எப்பொழுது நாங்கள் ஆதாரம் பார்க்கின்ற ஆதாரம் கேட்கின்ற பழக்கத்தை விட்டு விடுகிறோமோ அன்றைக்கு நானும் நீங்களும் வழிகட்டு போகலாம் என்கிற ஒரு அடிப்படையை மறந்து விடாமல் உள்ளத்திலே நிறுத்தி கொள்ள வேண்டும். இது மூன்றாவது ஒரு அம்சமாக நாங்கள் பார்த்த விடயம். இன்றைக்கு சமூகத்தில் என்ன நிலைமை? மார்க்கத்தில் இல்லாததெல்லாம் மார்க்கத்தின் பெயரில் வருவதற்கு என்ன காரணம்? ஆதாரம் பார்க்கிற பழக்கம் இல்லாம போயிட்டுது, ஆதாரம் கேட்கிற பழக்கம் இல்லாம போயிட்டுது. அவர் சொன்னாலும் சரி இவர் சொன்னாலும் சரின்ற ஒரு விஷயம் வந்ததனால மார்க்கம் தவறாக போகிற ஒரு நிலை, எங்களை அறியாமல் நாங்கள் வழிகட்டு போகிற ஒரு நிலை வந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு உதாரணத்தை பாருங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இந்த ஆதாரத்தை கடைபிடிக்கிறதுல எந்த அளவு கவனமாக இருந்தாங்க, சஹாபாக்கள் எந்த அளவு தெளிவாக இருந்தாங்கன்னு பாருங்க. புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ் பல தடவை படிச்சிருப்பீங்க, விளங்கி கொள்றதுக்கு சொல்றேன். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க யாரு? இவங்க மக்காவுல ஆரம்பத்தில் இஸ்லாத்துக்கு வந்த பல பேரில் ஒருத்தர். இவங்க இஸ்லாத்துல ஆரம்ப கட்டத்திலிருந்தே இருக்கிற ஒரு ஆள். இவங்க சொல்றாங்க, பச்சை குத்தி விடுகின்ற பெண்மணிகள், பச்சை குத்துகின்ற பெண்களை அல்லாஹ் சபிக்கிறான். இந்த கண்புருவத்தில் இருக்கிற முடி இருக்குத்தானே, இந்த முடியை நீக்கக்கூடிய பெண்களை அல்லாஹ் சபிக்கிறான். பற்களுக்கிடையில் இடைவெளி ஏற்படுத்துகின்ற பெண்களை அல்லாஹ் சபிக்கிறான். அழகுக்காக தன்னுடைய படைக்கோலத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துகிற பெண்களையும் அல்லாஹ் சபிக்கிறான். இப்படி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சபிக்கிறாங்க அப்படின்னு ஒரு பெண்மணிக்கு கேள்விப்படுது. யாரு? உம்மு யாக்கூப்னு ஒரு பெண்மணி. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு யாரு? ஆரம்ப கட்டத்தில் இஸ்லாத்துக்கு வந்தவங்க. இப்போ நாங்கள் என்ன யோசிப்போம்? சொன்னால் சாதாரணமான ஆளா, அவர் சொன்னால் சரின்னு என்ன செஞ்சிருவோம்? போயிடுவோம், அப்படித்தானே? ஆனால் அந்த ஈமானிய தாய், அந்த சஹாபி பெண்மணி வந்து கேட்டாங்க இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுங்கள்ட்ட, இப்னு மஸ்ஊதே, நீங்க இன்னென்ன பெண்களை எல்லாம் சபிச்சீங்களாமே, எப்படி சபிப்பீங்க? இன்னென்ன பெண்களை எல்லாம் சபிச்சீங்களாமே, எப்படி சபிப்பீங்கன்னு கேட்குறாங்க. கேட்ட நேரம் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹ் சபித்தவர்களை
அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் சபித்தவர்களை ஏன் நான் சபிக்க கூடாது, அதுதான் குர்ஆன்ல வந்திருக்குதேண்டாங்க. என்ன சொன்னாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் சபித்தவர்களை ஏன் நான் சபிக்க கூடாது, அதுதான் குர்ஆன்ல வந்திருக்குதேண்டாங்க. உடனே அந்த ஈமானிய தாய் கேட்டாங்க, சொன்ன வார்த்தையை பாருங்க. ஃபகாலத்தில் மர்அத்து லகத் கரஅது மா பைன லௌஹைல் முஸ்ஹஃப் ஃபமா வஜத்துஹு. இந்த ரெண்டு கவர் என்று சொல்லுவோமே, அட்டை, இந்த இரண்டு அட்டைகளுக்கும் இடையில் உள்ள முழு குர்ஆனை நான் படிச்சிருக்கிறேன், அதில் இப்படி வரலண்டாங்க. யாருக்கிட்ட யார் மார்க்கம் பேசுறது, யார் யாருக்கிட்ட ஆதாரம் கேட்கிறது? அல்லாஹு அக்பர். அப்பதான் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ல இன் குன்தி கரஅதீஹி லகத் வஜத்தீஹி. நீங்க குர்ஆனை ஓதி இருந்தா அது உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சூரத்துல் ஹஷ்ருடைய 7வது வசனத்தை ஓதி காட்டினாங்க. வமா ஆதாகுமுர் ரசூலு ஃபஹுதூஹு வமா நஹாகும் அன்ஹு ஃபன்தஹு. அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்து தந்ததை எடுத்துக்கொள்ளுங்கள், தடுத்ததை தவிர்ந்து கொள்ளுங்கள்ன்ற வசனத்தை ஓதி காட்டினாங்க. ஓதி காட்டிட்டு கேட்டாங்க, இந்த குர்ஆன் வசனம் இருக்குதா குர்ஆன்ல? ஆமா இருக்குது. இது அல்லாஹ்வுடைய தூதர் சபிச்சாங்க, எனவே நான் சபிச்சேன்டாங்க. ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சபித்ததை குர்ஆனாக பார்த்தார்கள் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. பார்த்தாங்களா இல்லையா? ஏன்னா இந்த 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 பச்சை குத்துகிற பெண்கள், குத்தி விடுகிற பெண்கள், இந்த பல்லுகளுக்கு இடையில் அழகேற்ப, இதெல்லாம் குர்ஆன்ல வந்த வசனம் அல்ல, ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சபிச்சதாக சொன்னாங்க. இப்னு மஸ்ஊத் அதை எப்படி சொல்றாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் சபித்ததை ஏன் நான் சபிக்க கூடாது, அது அல்லாஹ்வுடைய வேதத்தில் வந்திருக்கும் பொழுதுன்னு கேட்டாங்க. அப்ப அர்த்தம் என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய சொல் செயல் அங்கீகாரங்களை குர்ஆனா பார்த்தாங்க சஹாபி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு. இவங்க இப்படி சொல்லும் பொழுது குர்ஆன்ல வரலையேன்னு நேரடி ஆதாரம் கேட்டவங்க யாரு? உம்மு யாக்கூப்ன்ற பெண்மணி. இப்னு மஸ்ஊத் என்ன காட்டினாங்க? குர்ஆன்ல வருது, அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்து தந்ததை எடுத்துக்கங்க, தடுத்ததை தவிர்த்துக்கங்க. இப்போ குர்ஆன்ல ரசூலுல்லாஹ் தடுத்த குர்ஆன்ல வந்த மாதிரியா இல்லையா? குர்ஆன்ல வந்த மாதிரியா இல்லையா? அல்லாஹு அக்பர். அன்பார்ந்தவர்களே, இப்படி அவர்கள் ஆதாரம் கேட்டதுதான் அந்த சமூகத்தை இஸ்லாத்தை பாதுகாக்கிற நிலையிலே வைத்தது. ஆனால் இன்றைக்கு எங்கட நிலைமை என்ன? பேசுகிறவர் வேண்டியதை பேசிட்டு போவார், ஆதாரம் கேட்டப்படா. சில நேரம் ஆதாரம் கேட்டாலும் அவர் அறப்படிச்சவர். அப்படித்தானே? இல்லை. மார்க்கத்திலே அவரவர் நினைத்த பிரகாரம் சொல்லி சமூகத்தை வழிகெடுக்கின்ற வழிகேட்டிலிருந்து நானும் நீங்களும் மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டுமா, சமூகத்தை பாதுகாக்க வேண்டுமா? ஆதாரம் இல்லாமல் சொன்னால் ஆதாரத்தை சொல்லுங்கள் என்று கேட்டால் நானும் நீங்களும் பாதுகாப்பு பெறலாம், இல்லை என்றால் எங்களை அறியாமல் வழிகட்டு போக வேண்டிய நிலை வரும். உடனே அந்த பெண்மணி சொன்னாங்க, இப்படி ஒரு பழக்கமும் இருக்குத்தானே, ஆதாரத்தோட மார்க்கத்தை பேசக்கொள்ள நீங்கள் பேசுகிறீங்கன்னா உங்களோட குடும்பத்தில் இதெல்லாம் செய்யலையா அப்படி கேட்குற ஒரு பழக்கம் இருக்குத்தானே. உடனே அந்த பெண்மணி என்ன கேட்டாங்க? ஃபஇன்னி அரா ஷைஅம் மின் ஹாதா அலம்ரஅதிக். நீங்கள் தடுத்த இந்த காரியங்களில் உண்டு உங்களோட மனைவிமார்கிட்ட இருக்குது. நீங்கள் தடுத்த இந்த காரியங்கள் உண்டு உங்களோட மனைவிமார்கிட்ட இருக்குது. உடனே சொன்னாங்க, போ போய்த்து என்ன மனைவிமார்களை பாரு, இப்படி யாராவது செய்கிறாங்களான்னு அனுப்பிவிட்டாங்க. அந்த பெண்மணி போய் பார்த்துட்டு வந்து சொன்னாங்க, சொன்ன மாதிரி அப்படி ஒன்றே காணலண்டாங்க. அதுக்கு இப்னு மஸ்ஊத் என்ன தெரியுமா சொன்னாங்க? அம்மா லவ் கான தாலிக் லம் நுஜாமிஹா. எங்கட மனைவிமார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்த ஒரு காரியத்தை செய்வார்களாக இருந்தால் அவர்களோடு நாங்கள் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட மாட்டோம் என்று சொன்னாங்க. அல்லாஹு அக்பர். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்கள் ஆரம்பத்தில் சொன்னோமே, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டா அதை மீறி போகக்கூடாதுண்டு. எப்படி வார்த்தைண்டு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்த ஒரு செயலை எங்கட மனைவிமார் செய்வார்களாக இருந்தால் அவர்களோடு நாங்கள் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட மாட்டோம் என்று அடித்து சொல்லுகின்ற அளவுக்கு மார்க்கத்தை அல்லாஹ் ரசூல் சொன்னதை உறுதியாக செய்பவர்களாக இருந்தார்கள். எனவே நானும் நீங்களும் வழிகட்டு போகாமல் இருக்க வேண்டுமா, அல்லது இஸ்லாமிய மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டுமா? இறுக்கி பிடிக்க வேண்டிய பண்பென்ன? மார்க்கம்னு வந்தா ஒரு சுபஹானல்லாஹ் சொன்னாலும் இத்தனை சிறப்பு இருக்குதுன்னு ஒருத்தர் சொல்றாரு, என்ன கேட்கணும்? ஆதாரத்தை காட்டுங்க. ஆதாரம் தெரியாட்டி செய்யலண்டா பரவாயில்ல, நல்லா விளங்கிக்கங்க. ஆதாரம் தெரியாது நான் செய்யல, அல்லாஹ் மறுமையில் கேட்டால் என்ன சொல்லலாம்? அல்லாஹ் உண்ட மார்க்கம் ஆதாரத்தோடு அவர் சொல்லல, எனவே நான் செய்யல. அல்லாஹ் குற்றம் முடிப்பானா? ஆதாரம் தெரியாது நான் செய்யல. ஆதாரம் தெரியாததை செய்துவிட்டு
அது மார்க்கத்தில் புதிதாக இருந்தால் அல்லாட்ட போய் சொன்னால் அல்லாஹ் என்ன கேட்பான்? ஆதாரம் இல்லாததை ஏன் நீ செஞ்சாயின்னு கேட்டால் தப்பேலுமா? தப்பே இல்லாது. எனவே இன்றைக்கு சமூகத்தில் ஒட்டுமொத்த மார்க்கத்துக்கு முரணான வழிகேடான செயல்கள் வருவதற்கு காரணமே ஆதாரம் பார்க்கிற பழக்கத்தை மக்கள் விட்டார்கள். எனவே அவரவர்கள் நினைத்ததை மார்க்கமாக சொல்லிவிட்டு போனார்கள். நானும் நீங்களும் ஆதாரம் தேடுகிற பழக்கத்தை எங்களுக்குள் உருவாக்கி கொண்டால் எங்கள்கிட்ட வழிகேடு வராமல் என்ன செய்யலாம்? பாதுகாக்கலாம் என்கிற ஒரு பாடத்தை நானும் நீங்களும் மூன்றாவது ஒரு அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மூணையும் தான் நாங்கள் ஹுத்பால விளங்கப்படுத்தினோம். அதில் கடைசிக்கு சொன்ன உதாரணங்கள் இப்போ உங்களுக்கு சொன்னது, அதை மிம்பர் மேடையில் சொல்கிறதுக்கு டைம் கிடைக்கல. சரி, ஒருத்தர் ஆதாரத்தோடு பேசுகிறார், குர்ஆனில் வருதுன்னு தெளிவாக சொன்னால் கடமை முடிஞ்சு. குர்ஆனில் இந்த சூறால இப்போ நாங்கள் சொன்னோமே, சூரத்துல் ஹஷ்ர் 7வது வசனத்தை ஓதி காட்டினாங்கண்டு, அது மாதிரி குர்ஆனில் வருதுன்னு ஒரு வசனத்தை எடுத்து காட்டினா என்ன முடிஞ்சு? கடமை முடிஞ்சுது. அடுத்தது ஹதீஸ் வந்தால் புகாரி முஸ்லிம்ல வருதுண்டா, இப்போ நாங்கள் சொன்னோம் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுடைய செய்தி புகாரியில் வரக்கூடிய செய்திண்டா என்ன முடிஞ்சுது? கடமை முடிஞ்சுது. அதை தாண்டி ஒரு ஹதீஸ் கிதாபை சொன்னால் எங்களுக்குள்ள கடமை என்ன? அந்த ஹதீஸு சஹீஹா லஈஃபான்னு பார்க்கணும். என்ன செய்யணும்? அந்த ஹதீஸு சஹீஹா லஈஃபான்னு பார்க்கணும். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு ஒட்டுமொத்த வழிகேடுகளும் வந்திருப்பது பலவீனமான ஹதீஸுகளை வைத்து என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. சஹீஹான ஹதீஸுகள் இருக்க அதை விட்டுவிட்டு பலவீனமான ஹதீஸுகளை தொங்க ஆரம்பித்ததுதான் ஒட்டுமொத்த வழிகேடுகளும் வருவதற்கு காரணம். எங்கட சமூகத்தில் இருக்கிற வழிகேடுகளை பார்ப்போமே. கத்தம் கொடுக்குறாங்க, ரசூலுல்லாஹ் செஞ்சதா? இல்லை, ரசூலுல்லாஹ் செஞ்சதில்ல. அன்பாண்டவர்களே, யாசீன் ஓதுறது எவ்வளவு பெரிய சிறப்பான காரியம் என்றாங்க. யாசீன் குர்ஆன், அப்படித்தானே? யாசீன் குர்ஆனா? யாசீன்றது குர்ஆனா? இல்லை, அது என்னது? யாசீன் ஒரு சூரா. யாசீனை குர்ஆன்ண்டுவாங்க, அல்லது யாசீன் புக்கை பார்த்து யாசீன் ஜுஸுண்டுவாங்க. அட, குர்ஆன்ன்றது 114 சூறாக்கு சொல்றது, ஜுஸுன்றது குர்ஆன்ல 30ல் உண்டு. யாசீன்ன்றது ஒரு சூரா. எங்கே கொண்டு போய் யாசீன் குர்ஆன், யாசீன் ஜுஸு, அதை ஓதினா எவ்வளோ பெரிய சிறப்பு. திங்கள் வியாழன் ஓதோணுமா? குறிப்பிட்ட சில நாட்களில் ஓதோணுமா? யாசீன் அல் குர்ஆனின் இருதயம்ண்டுவாங்க. எனவே எல்லாரும் ஓத ஆரம்பித்தாங்க. சரியான ஹதீஸ் ஒன்று வருதா? அப்படி வரல. இந்த சமூகத்தில் யாசீனின் பெயரால் நிறைய பிதஅத்துக்களை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு என்ன வரல? ஹதீஸ் வரல. அன்பாண்டவர்களே, மன்சில் ஒரு புக் இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? மன்சில். இன்றைக்கு நிறைய வீடுகளில் குர்ஆன் ஓதினாங்களோ இல்லையோ மன்சில் ஓதிடுவாங்க, அப்படித்தானே? மன்சில ஓதுறது சில வீட்டில் வளமை. குர்ஆன் வீட்டில் இருக்காது, ஆனால் மன்சில் முன்னுக்கே விளங்கும். மன்சில்டா என்ன? குறிப்பிட்ட சில குர்ஆனில் இருக்கின்ற சூறாக்களை எடுத்து அதுக்கு சில சிறப்புகளை எழுதி இதை ஓதி வந்தா வீட்டுக்கு பரக்கத்து, இதை ஓதி வந்தா இப்படித்தானே. குர்ஆன் ஓதினா பரக்கத்து இல்லை, குர்ஆன் ஓதினா பாதுகாப்பு இல்லை. அதனால பாதுகாப்புக்கு வழி தானே தேடணும். அதுக்கு என்ன ஒரு 5-6 சூறாவை எடுத்தாட்டி இந்த மன்சில் ஓது, சிறப்பு பாதுகாப்பு எல்லாம் கிடைக்கும். அப்படித்தானே இருக்குதா இல்லையா? எங்கிருந்து வந்தது? நீங்கள் சூரா யாசீனுக்கு வரக்கூடியது பலவீனமான சிறப்புகள். சூரா ரஹ்மான் பலவீனமான அடிப்படையற்ற செய்திகள். சூரா வாக்கியா ஓதினா வீட்டில் முசீபத் இருக்காது, பரக்கத்து வரும், சாப்பாட்டில் விஸ்தீரணம் ஏற்படும், பலவீனமான ஹதீஸ். சூரா முஸம்மில் ஓதினா ரசூலாவை கனவுல காணலாம், பலவீனமான செய்தி. அதுக்கு இருக்கிற முழு செய்திகளும் என்ன? பலவீனமான செய்திகள். கொஞ்சமாவது கருத்து வேற்றுமைக்குள்ள ஒரு செய்தின்னா சூரா அலிஃப் லாம் மீம் சஜதாவும் சூரா முல்கும் இரவையில் ரசூல்லா ஓதினாங்கன்னு வாரது. அதுவும் அறிவிப்பாளர் தொடரில் பலவீனமானது தான். என்ன? சஹீஹா லைஃபான்னு கருத்து வேற்றுமை இருக்குது. மற்ற எல்லா செய்திகளையும் எடுத்துக்கொண்டால் மார்க்கத்தில் இல்லை. பராத்து நோம்பு ரசூலுல்லாஹ் பிடிச்சாங்களா? பிடிக்கல. ஆனால் ஏகப்பட்ட பலவீனமான செய்திகள் பராத்து நோம்பு சம்பந்தமாக இருக்குது. பலவீனம் ஹதீஸ் சஹீஹா லைஃபான்னு பார்க்கல. எங்களுக்கு மார்க்கத்தில் இல்லாத காரியங்கள் உருவாகி இருக்குது. கூட்டுதுவா, எங்கே போனாலும் கூட்டுதுவா. கல்யாண வீட்டுக்கு போனாலும் மஜ்லிஸ் முடிய கொலை கூட்டுதுவா, பள்ளிக்கு போனாலும் தொழுது முடிஞ்சா கூட்டுதுவா, மையத்தூட்டுக்கு போனால் வீட்டுக்கு ஒரு கூட்டுதுவா, மையவாடியில் ஒரு கூட்டுதுவா. எல்லா இடத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் 5 நேர தொழுகைக்கு பின்னால அவங்க துவா கேட்க சஹாபாக்கள் ஆமீன் சொல்லிட்டு போனாங்களா? மையவாடியில் மையத்தை வச்சுக்கொண்டு ரசூலுல்லாஹ் துவா கேட்க சஹாபாக்கள் ஆமீன் சொல்லிட்டு போனாங்களா?
மையவாடியில் அடக்கம் செய்த பிறகு ரசூலுல்லாஹ் துஆ கேட்க சஹாபாக்கள் ஆமீன் சொல்லிட்டு போனாங்களா? அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, சஹீஹான ஒரு ஹதீஸும் கிடையாது. பலவீனமான ஹதீஸுகள் சிலது வருகின்றன. அதை வச்சுத்தான் உள்ள பித்அத்தெல்லாம் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. மார்க்கத்தில் இல்லாத காரியமெல்லாம் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. தௌபா மஜ்லிஸ் தெரியும் தானே? நோன்பு காலங்களில் பராத் இரவுகளில் பள்ளியில் என்ன செய்வாங்க? தௌபா மஜ்லிஸ் நடத்துவாங்க. ரசூலுல்லாஹ் தௌபா மஜ்லிஸ் சொல்லி கொடுக்க சஹாபாக்கள் ஆமீன் சொல்லிட்டு போனாங்களா? அடே, நோன்பு 2 ஹிஜ்ரி 2 நோன்பு கடமையாக்கப்பட்டா 8 வருஷம் ரசூலுல்லாஹ் நோன்புல இருந்தாங்க தானே? செய்யல. எங்கிருந்து வருது? ஆதாரம் பார்க்கிற பழக்கம் இல்லை. ஆதாரத்தை காட்டினது சஹீஹா லஈஃபான்னு தேடி பார்க்கிற பழக்கம் இல்லை. அந்த லஈஃபான ஹதீஸுகளுக்கு கீழால தான் இல்லாதது பொல்லாததெல்லாம் உருவாகி இருக்குது. அதே போல பார்க்கலாம், வழிகட்ட அமைப்புகள் எடுத்து பாருங்க. ஷீஆக்கள் என்ன சொல்லுவாங்க? அபூபக்கர் ரதியல்லாஹு, உமர் ரதியல்லாஹு, உஸ்மான் ரதியல்லாஹு, அவங்கெல்லாம் அலி ரதியல்லாஹுங்களுக்கு போக வேண்டிய ஆட்சியை பறிச்சு கொண்டாங்களாம். அலி ரதியல்லாஹு தான் ஆட்சிக்கு தகுதியான ஆண்டுவாங்க. இங்கால அபூபக்கர், உமர், உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹும் ஜமீஅன் அவர்களை பற்றிய சிறப்புகள் ஏகப்பட்ட ஹதீஸுகள்ல வருது, சஹீஹான ஹதீஸ்ல வருது. அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு இட்டு கட்டப்பட்ட, பொய்யாக புனையப்பட்ட, அறிவிப்பாளர் தொடரே இல்லாத பொய்யான செய்திகளை வைத்துத்தான் ஷியா மதுஹபே உருவாகி, ஷியா மார்க்கமே உருவாகி இருக்குது. காரணம் என்ன? ஹதீஸ் சொன்னா சஹீஹா லஈஃபான்னு பார்க்கிற பழக்கம் இல்லாமல் போனிச்சுது. வழிகேட்டுக்கு அது என்ன செய்தது? காரணமாக இருந்தது. இமாம் ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லா, இமாம் ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லா யார்? அவங்க தாபியீங்கள்ல மிக முக்கியமான அறிஞர்கள் ஒருத்தர். பல சஹாபாக்களை கண்டு அவங்கள்ட்ட மார்க்கம் படிச்சு எங்களுக்கு அறிவிப்பு செஞ்சுட்டு போனவங்க. யார்? இமாம் ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லா. முஸ்லிம் ரஹிமஹுல்லா அவங்களோட முஸ்லிம் ஹதீஸ் தொகுப்புக்கு முன்னால ஒரு முன்னுரையை பதிவு செஞ்சாங்க. அதுல சொல்றாங்க, ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லா அவங்க சொன்னதாக என்ன சொல்றாங்க தெரியுமா? ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லா, எங்கட ஆரம்ப கட்டத்தில் யாராவது ஒருவர் வந்து ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஒரு செய்தியை சொன்னால் அதை நாங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்வோம். என்ன சொன்னாங்க? ஆரம்ப கட்டத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னதாக யாராவது ஒரு ஹதீஸை சொன்னால் நாங்கள் விசாரிக்க மாட்டோம், அப்படியே ஏற்றுக்கொள்வோம். எப்பொழுது முஸ்லிம்களுக்கு மத்தியில் குழப்பங்களும் ஃபித்னாக்களும் வந்ததோ, வந்துச்சா இல்லையா? ஒரு பக்கத்தில் முனாஃபிக்குகளோட பிரச்சனை, இன்னொரு பக்கத்தில் ஹவாரிஜிகளோட பிரச்சனை, இன்னொரு பக்கத்தில் ஷியாக்களோட பிரச்சனை, இன்னொரு பக்கத்தில் கதரியாக்களுடைய பிரச்சனை, இன்னொரு பக்கத்தில் ஜபரியாக்களுடைய பிரச்சனை, இன்னொரு பக்கத்தில் பொய் நபிகளுடைய பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனை சஹாபாக்களோட காலத்திலே வந்துட்டுது. சொன்னாங்க, எப்பொழுது முஸ்லிம்களுக்கு மத்தியில் குழப்பம் வந்ததோ அதுக்கு பின்னால யாராவது வந்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொன்னா அவர்கிட்ட என்ன தெரியுமா கேட்போம்? உங்களுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னான்னு சொன்னவர் யாரு, உங்களுக்கு சொன்னவருக்கு சொன்னவர் யாருன்னு ஆதாரம் கேட்போம், அறிவிப்பாளர் தொடர கேட்போம். இந்த ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து ஒரு தாபிக்கு ஒரு செய்தி வாரண்டா யாராவது அறிவிக்கணும் தானே? ஒரு சஹாபி, ஒரு சஹாபி கிட்ட இருந்து ஒரு தாபிக்கு வரண்டாலும் இடையில ஒரு தாபி வரணுமா இல்லையா? எனவே யார் உங்களுக்கு இந்த செய்தியை சொன்னாங்கன்னு கேட்போம். சொன்னவர்கள் எல்லோரும் நம்பகமானவர்களாக இருந்தால், சொன்னவர்கள் எல்லோரும் நம்பகமானவர்களாக இருந்தா அந்த செய்தியை ஏற்றுக்கொள்வோம். அந்த சொன்னவர்களில் யாராவது குழப்பக்காரர்களோடு பித்அத்வாதிகளோடு சம்பந்தப்பட்டிருந்தால் அந்த செய்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அந்த செய்தியை ஏன்? பலவீனம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எனவே ரசூலுல்லாஹ்வை தொட்டு நிறைய பொய்கள் வந்ததனால, மார்க்கத்தின் பெயரால் நிறைய பொய்கள் வந்ததனால அந்த 2ஆம் நூற்றாண்டு அறிஞர்களே என்ன சொல்லிட்டாங்கண்டா, ஒரு ஹதீஸ் வந்தா அறிவிப்பாளர் தொடர பாருங்க, நம்பகமான வழியில வந்தா எடுத்துக்கங்க, அதுல ஏதாவது குழப்பக்காரர்கள், பலவீனர்கள், வழிகேடர்கள் வந்திருந்தா அந்த ஹதீஸை விட்டுடுங்க. பாதுகாப்பா இல்லையா? எனவே இந்த அடிப்படை எங்கள்கிட்ட வரணும். ஒருத்தர் வாராரு, நீங்கள் இந்த அமலை செஞ்சால் இத்தனை நன்மை இருக்கு. இப்போ ஃபேஸ்புக்கில் வருதா இல்லையா? திடீர்னு ஃபேஸ்புக்கில் வரும், இந்த சூறாவை ஓதினால் உங்களுக்கு காலம் முழுக்க பரக்கத்து கிடைக்கும். காலையில் இந்த துவாவை 3 தடவை சொன்னால் உங்களோட வீடு முழுக்க பரக்கத்து நிறையும். வருதா இல்லையா? ஒவ்வொரு நாளும் ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில். ஒரு மூமினுக்கு அடிப்படை என்ன? ஒரு முஸ்லிமுக்கு அடிப்படை என்ன? ஆதாரம் கேட்கணும், ஆதாரம் சொன்னால் சஹீஹா லைஃபான்னு பார்க்கணும்.
இதை பார்த்தா எங்களை வழிகெடுக்கலுமா? மார்க்கத்தின் பெயரால் பொய்ய சொல்லி நரகம் அனுப்பேலுமா? ஏலாது. எப்போ இந்த அடிப்படை இல்லாமல் போகுமோ, இன்றைக்கு யார் சொன்னால் என்ன, நல்லதை சொன்னால் ஏற்போம்டா, எங்களை அறியாமல் என்ன செய்துருவோம், நரகம் போகிற நிலைமை வரும். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? மன் கதிப அலைய முத்தஅம்மிதன் ஃபல்யதபவ்வ மக்அதஹு மினன் நார். யார் என் மீது வேண்டுமென்று ஒரு பொய்யை சொல்கிறாரோ அவர் நரகத்தில் ஒரு இடத்தை ஒதுக்கி கொள்ளட்டும்ண்டாங்க. மார்க்கத்தின் பெயரால் ஒரு பொய்யை சொல்றது, இந்த அமலை செஞ்சா இத்தனை நன்மை, இந்த திக்ரை செஞ்சா இத்தனை நன்மை, இந்த துஆ ஓதினா இவ்வளவு பாதுகாப்பு உண்டு, மார்க்கத்தின் பெயரால சொல்றது ரசூலுல்லாஹ் மீது சொல்ற பொய்யா இல்லையா? அப்படி சொன்னா அது மறுமையில நரகத்தில் இடத்தை புக் பண்ற அளவுக்குள்ள ஒரு பாவம் உண்டா? இதுல நானும் நீங்களும் எவ்வளவு தெளிவாக இருக்க வேண்டும். எனவே வழிகேடுகளும் மார்க்கத்துக்கு முரணான செய்திகளும் எங்கள்கிட்ட வராம இருக்கணும்டா இறுக்கி பிடிக்க வேண்டிய ஒரு அடிப்படை தான் ஆதாரம் சஹீஹா லஈஃபா என்று பார்க்க வேண்டும். நாங்கள் 4 மதுஹபுடைய இமாம்கள் சொல்றோம் தானே. யார் அவங்க? இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா, இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா, இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா. இந்த 4 இமாம்களும் தான் குர்ஆனிலும் ஹதீஸிலும் இருந்து சட்டக்கலையை உருவாக்கி எங்களுக்கு தந்துட்டு போனவங்க. அவங்களோட புத்தகங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கி, எழுத்துக்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கி. மனிதர்கள் என்ற அடிப்படையில் யாரும் தவறுக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல. அவர்களுடைய எழுத்துக்கள்ல ஃபத்வாக்கள்ல பிழைகள் வந்திருக்குது. ஆனா என்ன சொல்லிட்டு போனாங்க அந்த 4 அறிஞர்களும்? இதா ஸஹல் ஹதீஸு ஃபஹுவ மதுஹபி. ஹதீஸ் சஹீஹாக வந்தால் அதுதான் என்னுடைய மதுஹபுன்னு சொல்லிட்டு போனாங்க. இதான் பாதுகாப்பு பெறுவதற்கான ஒரே வழி. ஹதீஸ் சஹீஹா வந்தா அமல் செய்வோம், ஹதீஸ் லஈஃபா வந்தா அமல் செய்ய மாட்டோம். பித்அத் வருமா எங்களுள்ளுக்கு? மார்க்கத்துக்கு முரணானது வருமா எங்களுள்ளுக்கு? வழிகேடு வருமா எங்களுள்ளுக்கு? ஒரு நாள் என்ன பெரிய வழிகேடு வரட்டும், ஆதாரம் பார்க்கிற பழக்கம் இருந்தால், சஹீஹ் தஈஃப் பார்க்கிற பழக்கம் இருந்தால் வழிகேடுகளிலிருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம். எனவே அன்பார்ந்தவர்களே, அதனால தான் புகாரி இமாமாக இருக்கலாம், முஸ்லிம் இமாமாக இவங்க இமாம்களுக்கு பின்னால் வந்தவங்க தான் முஹத்திஸீன்கள். இந்த 4 மதுஹபுடைய இமாம்களுக்கு பின்னால் வந்தவங்க தான் புகாரி, முஸ்லிம், அபூதாவுது, திர்மிதி, நசாயி, இப்னு மாஜா எல்லாம் முஹத்திஸீன்களும். என்ன தெரியுமா சொன்னாங்க? அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய சொல் செயல் அங்கீகாரங்கள் இருந்து சஹீஹானதை மட்டும் தொகுக்கணும். புகாரி முஸ்லிமை தொகுத்துட்டு போய்த்தாங்க. முடிஞ்ச அளவு எத்தனை ஹதீஸ் பாடமாக்கினாங்க தெரியுமா? லட்சக்கணக்கான ஹதீஸ். புகாரி இமாம் கிட்டத்தட்ட, முஸ்லிம் இமாம் கிட்டத்தட்ட 3 லட்சத்துக்கும் அதிகமான ஹதீஸுகளை பாடமாக்கினாங்க. ஆனா பலவீனங்களை விட்டு 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 புகாரியில 4000 சச்சம் ஹதீஸுகளை தான் கொண்டு வந்தாங்க. ரசூலுல்லாஹ்வை பற்றிய சஹீஹான செய்தி மட்டும் மக்கள்கிட்ட போகணும்னு ஆசைப்பட்டாங்க. முஸ்லிம் இமாம் 4000 ஹதீஸை தான் பதிவு செஞ்சாங்க. ஏன்? மக்களுக்கு சஹீஹான ஹதீஸ் போக வேண்டும் என்பதற்காக. அடுத்த பக்கம் அபூதாவுது, திர்மிதி, நசாயி, இப்னு மாஜா போன்ற அறிஞர்கள் அவங்க என்ன பண்ணினாங்கண்டா முன்னுரையில் அழகா எழுதி வச்சிருக்கிறாங்க. ஒரு ஹதீஸ் சஹீஹுண்டா நாங்கள் சஹீஹுண்டு முடிஞ்ச அளவு சொல்லுவோம், லஈஃபுண்டா லஈஃப்னு முடிஞ்ச அளவு சொல்லுவோம். எதில் பற்றி நாங்கள் சொல்லலையோ அதை நீங்கள் தேடி பார்த்துக்கங்கன்னு என்ன செஞ்சுருக்கிறாங்க? முன்னுரையில் எழுதி விட்டு தான் போனாங்கண்டா. எதை அடிப்படையாக வச்சாங்க? சஹீஹுண்டா எடுப்போம், லஈஃபுண்டா விடுவோம். எனவே அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, நானும் நீங்களும் சத்திய பாதையிலே பயணித்து தூய இஸ்லாத்திலே வாழ்ந்து அதே இஸ்லாத்தில் மரணிக்க வேண்டுமா? இந்த அடிப்படையை மட்டும் பிடித்துக் கொள்வோம். 1400 வருடம் அல்ல, 2800 வருடங்கள் நானும் நீங்களும் உலகத்திலே வாழ்ந்தாலும் வழிகேடு வராது. எது இருந்தால் ஆதாரம் பார்க்க வேண்டும். ஆதாரம் சொல்லப்பட்டால் சஹீஹா லஈஃபா என்று பார்க்கின்ற பக்குவம் இருந்தால் ஒரு நாளும் வழிகட்டு போக மாட்டோம். இல்லை என்றால் ஒரு பக்கம் பராஅத் இரவுண்டுவோம், இன்னொரு பக்கம் மிஅராஜ் இரவுண்டுவோம். இருக்குதா இல்லையா? சமூகத்தில் எல்லாம் வரும். மரணித்தவருக்கு கத்தம் கொடுக்க ரெடியாகுவோம், ரசூலுல்லாவுக்கு மீலாது வீலா கொண்டாட ரெடியாகுவோம், கந்தூரி கொடுக்க ரெடியாகுவோம். எதை பார்க்காட்டி? ஆதாரம் பார்க்கவே. எனவே இந்த அடிப்படையை நாங்களும் ஏற்றுக்கொள்ளணும். எங்களோட புள்ள குட்டிகளுக்கும் தெளிவாக கொடுத்தாதான். ஏண்டா நாளுக்கு நாள் வழிகேடுகள் ஒவ்வொரு வடிவத்தில் வளர்ந்துக்கிட்டு வருது. அதில் இருந்து பாதுகாக்க வேண்டுமா? எங்களோட சமூகத்தை, எங்களோட மார்க்கத்தை தூய்மைப்படுத்த வேண்டுமா? இந்த அடிப்படையை நாங்கள் இறுக்கி பிடிக்க வேண்டும். எது மார்க்கத்தின் பேரால் சொல்லப்படணும் ஆதாரம் தேடுவோம். ஆதாரம் சொல்லப்பட்டால் சஹீஹா லஈஃபான்னு பார்ப்போம். சஹீஹுண்டா நடைமுறைப்படுத்துவோம், லஈஃபுண்டா விட்டுட்டு போயிடுவோம். இதுதான் 4 மதுஹபுடைய இமாம்களின் நிலைப்பாடு, முஹத்திஸீன்களுடைய நிலைப்பாடு, குர்ஆன் சுன்னாவை பாதுகாத்த எல்லா அறிஞர்களுடைய நிலைப்பாடாக இருந்திருக்குது. ஷாஃபி மதுஹபில் சுபஹ தொழுகையில் குனூத் ஓதுவாங்க, அப்படித்தானே? ஷாஃபி மதுஹபை சார்ந்த அறிஞர் யூசுஃபுல் கர்ஹி
ரஹிமஹுல்லா அவங்க சொல்கிறாங்க, நான் ஷாஃபி மதுஹபை சார்ந்தவர் தான், ஆனால் நான் சுபகுல குனூத் ஓத மாட்டேன். காரணம் என்ன தெரியுமா? என் உஸ்தாது ஷாஃபி இமாம் சொன்னாங்க, ஹதீஸ் சஹீஹா வந்தால் தான் என்னுடைய மதுஹபுண்டாங்க, சுபகு குனு சம்பந்தமாக வர செய்தி லைஃபு, எனவே நான் நடைமுறைப்படுத்த மாட்டேன்டாங்க. தொழுகையில் அல்லாஹு அக்பர்னு சொல்லக்கூட காது வரைக்கும் கை தூக்குவோம் தானே, எத்தனை இடத்துல தூக்கணும்? 4 இடங்களில் தூக்கணும். ஆரம்ப தக்பீரின் பொழுது, ருக்குயின் பொழுது, சமியல்லாஹு லிமன் ஹமீதா சொல்லும் பொழுது, முதலாவது அத்தஹியாத்திலிருந்து 3வது ரக்காத்துக்கு வரும் பொழுது. ஆனால் ஷாஃபி இமாம் அவங்க 3 இடத்தை தான் சொன்னாங்க. அத்தஹியாத்தில் இருந்து 3வது ரக்காத்துக்கு எழும்புற நேரம் கை தூக்க தேவையில்லைண்டாங்க. அவர்களுடைய மாணவன் இப்னு குஸைமா ரஹிமஹுல்லா அவங்க, இப்னு குஸைமா தெரிஞ்சிருக்கு, சஹீஹ் இப்னு குஸைமாண்டுவோம், ஷாஃபி மதுஹபை சார்ந்த அறிஞர் சொன்னாங்க, ஷாஃபி இமாமுக்கிட்ட 3 இடத்துல தான் கை தூக்கணும், ஆனால் நான் ஷாஃபி மதுஹபாக இருந்தாலும் 4 இடங்களில் கை தூக்குவேன். காரணம் என்ன தெரியுமா? ஹதீஸ் வருதுன்னு சொன்னாங்க. இந்த செய்தியை புகாரிக்கு விளக்கம் எழுதக்கூடிய ஷாஃபி மதுஹபை சார்ந்த அறிஞர் இப்னு ஹஜருல் அஸ்கலானி ரஹிமஹுல்லா அந்த ஹதீஸுக்கு கீழே கொண்டு வராங்க. எவ்வளவு தூய்மையாக இருந்தாங்க. உதுவை முறிக்கிற காரியம் படிச்சிருப்போம் ஷாஃபி மதுஹபு படிச்சால்கள். உதுவை முறுக்கும் காரியம் 6 படிப்போம் ஷாஃபி மதுஹபுல. படிச்சிருக்கிறீங்களா? தொழுகை ஷாஃபில சொல்லுவாங்க, 6ல் ஒட்டகை இறைச்சி சாப்பிட்டால் உது முறியுமா முறியாதா? அது இல்லை. அதில் ஷாஃபி மதுஹபுல ஒட்டகை இறைச்சி சாப்பிட்டா உது முறியாது, இதான் அடிப்படை. ஆனால் ஷாஃபி மதுஹபை சார்ந்த அறிஞர் தான் இமாம் நவவி ரஹிமஹுல்லா. ரியாது சாலிஹின் இருக்குது தானே, அதை தொகுத்தவர் தான் இமாம் நவவி. அவங்க முஸ்லிமுக்கு விளக்கம் எழுதும் பொழுது, முஸ்லிமுக்கு அவங்க தான் விளக்கம் எழுதினாங்க. முஸ்லிமில் தான் ஹதீஸ் வருது, ஒரு சஹாபி வாராரு, ஆட்டிறைச்சி சாப்பிட்டா உதுவெடுக்கணுமா நபியேன்னு கேட்ட நேரம், நீ விரும்பினா உதுவெடுத்துக்கண்டாங்க. ஒட்டகரைச்சி சாப்பிட்டா உதுவெடுக்க வேண்டும், ஆமா நீ உதுவெடுக்கணும்டாங்க ரசூலுல்லாஹ். இந்த ஹதீஸுக்கு கீழே விளக்கம் எழுதும் பொழுது ஷாஃபி மதுஹபு அறிஞர் என்ன சொல்றாங்க தெரியுமா? மதுஹபுல ஒட்டக இறைச்சி சாப்பிட்டா வுது முறியாது, ஆனால் ஒட்டக இறைச்சி சாப்பிட்டால் வுது முறியும்ன்றது தான் எனக்கு ஏற்றமான கருத்துண்டாங்க. யார்? ஷாஃபி மதுஹபு அறிஞர் தான் சொன்னாங்க, நவவி இமாம். ஏன்? சஹீஹான ஹதீஸா எடுத்தாங்க, லைஃபான ஹதீஸா விட்டுட்டு போனாங்க. எனவே இந்த பழக்கத்தை நானும் நீங்களும் உருவாக்கி கொண்டால் என்ன பெரிய வழிகேடுகள் மார்க்கத்தின் பெயரால் வந்தாலும் எங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்ள முடியும் என்கிற ஒரு அடிப்படையை மறந்து விடாமல் உள்ளத்திலே ஆழமாக நிறுத்தி கொள்ள வேண்டும். அடுத்ததாக, இந்த அடிப்படை இருந்தால் எல்லாத்திலும் சரியாவிடும். இதை தாண்டி இன்னும் ஒரு சில விடயங்களை பார்ப்போமாக இருந்தால், மார்க்கத்தில் சுன்னா என்று வந்துவிட்டால், மார்க்கம் எப்படி முடிவெடுக்கணும்? ஆதாரத்தை வைத்து, சஹீஹ் லைஃபை வைத்து. இப்ப ஆதாரத்தின் அடிப்படையில் ஒன்று சுன்னா என்று வந்துவிட்டால், அது சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் அது மார்க்கம் என்று மதிப்பு கொடுத்து செய்ய வேண்டும். மார்க்கத்தின் அடிப்படையில் இது ஆதாரம் இல்லாதது, இதுக்கும் மார்க்கத்துக்கும் சம்பந்தம் இல்லாத பித்அத்து என்று வந்துவிட்டால், சின்ன ஒரு பிதுஅத்தாக இருந்தாலும் பெரிய ஒரு பிதுஅத்தாக இருந்தாலும் இது மார்க்கத்துக்கு முரணானது என்று அதை விட்டு ஒதுங்குகிற பக்குவம் வர வேண்டும். எப்பொழுது சுன்னாக்களில் பொடுபோக்கு வருகிறதோ, பிதுஅத்துக்களில் கவனக்குறைவு ஏற்படுகிறதோ, அப்பொழுது நானும் நீங்களும் வழிகட்டு போவதற்கு அது காரணமாக இருக்கும். என்ன பேசுறது? இதெல்லாம் சின்னது தானே, இதுக்கெல்லாம் போய் மார்க்கம் பேசணுமா? இதுக்கெல்லாம் போய் சண்டை பிடிக்கணுமா? பேசுகிறோமா இல்லையா? நாங்கள் எதுக்கு ஒரு சின்ன ஒரு சுண்ணாவை பேசினா, என்னப்பா இதோட சின்ன சுண்ணாக்கள், இதுக்கு போய் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்களேண்டா, இங்கிருந்து தான் வழிகேடு வர ஆரம்பிக்கும். அந்த பக்கம் சாதாரண ஒரு பிதுஅத், அந்த பிதுஅத்தை பேசினா, இந்த பாருங்கப்பா இதெல்லாம் சின்ன பிரச்சனை, இதை பேசி குடும்பத்திற்கு முரண்படுறதா, ஊரில் பிரச்சனை படுறதாண்டு எப்பொழுது பிதுஅத்துக்களில் கவனக்குறைவு வருகிறதோ அந்த இடத்தால தான் சைத்தான் எங்களை பிடிப்பான். சின்ன ரோட்டை இருந்தால் போதும் சைத்தானுக்கு, எங்களை முழுக்கவும் பிடிச்சிட்டு போயிடுவான். அதனால் என்ன அடிப்படை விளங்கணும்? சுன்னாக்கள் ஆதாரத்தின் அடிப்படையில் மார்க்கம் என்று வந்தது. சிறிய ஒரு விடயமாக இருந்தாலும் பெரிய ஒரு விடயமாக இருந்தாலும் இது மார்க்கம், இது சுன்னா என்று கவனம் செலுத்த வேண்டும். அதில் பொடுபோக்கு செய்யக்கூடாது. எங்களால் செய்ய இயலாமல் போனிச்சு எல்லாம் குற்றம் பிடிக்க மாட்டான், அது வேற. ஆனால் என்ன வரணும்? இது மார்க்கம், என்னால் முடிஞ்ச அளவு முயற்சி பண்ணி நான் செய்வேன் என்ற பக்குவம் வரணும். இதில் சின்னது தானேன்னு பொடுபோக்கு வரப்படா வந்தால் அந்த இடத்தால தான் சைத்தான் வந்து பிடிப்பான். அதே போல் மார்க்கத்துக்கு முரணானது, குர்ஆன் சுன்னால வராதது, பிதுஅத்தானது என்று விளங்கிவிட்டால் அதிலே சின்னது தானே சும்மா செஞ்சா என்ன அப்படின்ட்டு வருமுண்டா, அங்கால தான் சைத்தான் வந்து பிடிப்பான். ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னாங்க தெரியுமா? ஹஜ்ஜத்துல் வதால
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உரை நிகழ்த்தினாங்க, ஒரு நீண்ட ஒரு உரை ஒன்று நிகழ்த்தினாங்க. அதில் தேவைப்பட்ட அடிப்படையான சில விஷயங்களை சொன்னாங்க. அதில் ஒன்று என்ன தெரியுமா? இப்னு மாஜால பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸு. இந்த செய்தியில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, அலா இன்ன ஷைத்தான கத் ஐஸ அன் யுபத ஃபீ பலதிக்கும் ஹாதிஹி அபதா. இந்த மக்கமா நகரில் ஷைத்தான் வணங்கப்படுவான், ஷைத்தானுக்கு மக்கள் கட்டுப்படுவார்கள் என்பதிலிருந்து அவன் நம்பிக்கை இழந்து விட்டான். அப்ப ஷைத்தான் எதுல உறுதியாவிட்டான்? இந்த மக்கள் எனக்கு கட்டுப்பட மாட்டாங்க. சில அறிவிப்புகள் வருது, அரேபிய தீபகற்பத்தில் தொழக்கூடிய மக்கள் எனக்கு கட்டுப்படுவாங்கன்றதுல ஷைத்தான் நம்பிக்கை இழந்து விட்டான். அப்ப ஷைத்தான் எதுல உறுதியாயிருக்கிறானாம்? இவங்களை வழிகெடுக்க ஏலான்றதுல உறுதியா இருக்கிறானாம். ஆனாலும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வலாக்கின் சதகூனு லஹு தாஅத்துன் ஃபீமா தஹ்தகிரூன மின் அமாலிக்கும். ஆனாலும் நீங்கள் உங்களுடைய நடவடிக்கைகளிலே, உங்களுடைய செயற்பாடுகளிலே எதையெல்லாம் சிறியதாக பார்ப்பீர்களோ அதன் மூலம் நீங்கள் அவனுக்கு வழிபடுவீர்கள். ஃபஸயர்தா பிஹி, அவன் அதை பொருந்திக் கொள்வான்னுட்டாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விளங்கிச்சா என்ன சொன்னாங்கண்டு? ஷைத்தான் ஒரு விஷயத்தில் முடிவாவிட்டான். என்னண்டா, இந்த அரேபிய தீபகற்பத்தில் தொழுகிற மக்களை வழிகெடுக்க ஏலா அப்படின்றத முடிவெடுத்துட்டு, எப்படி வழிகெடுக்க முடிவெடுத்தான் தெரியுமா? மார்க்கத்தில் உங்களோட இபாதத்துக்கல்ல சின்னது தானே, இதெல்லாம் என்ன பெருசா? சின்னது தானே எதில் பேசுவோம்? சுண்ணாக்கல்ல பேசுவோம். பேசி பேசி சுண்ணாக்களை விடுவோம். அங்கால பித்அத்து மார்க்கத்துக்கு முன்னாடி வந்தா இதெல்லாம் என்ன பெருசா அப்படின்னு பேசி பேசி என்ன செய்வோம்? அதை செய்ய ஆரம்பிப்போம். நீங்கள் உங்களுடைய செயற்பாடுகளில் எதை சிறியதாக பார்க்கிறீர்களோ அதன் மூலம் நீங்கள் ஷைத்தானுக்கு வழிபடுவீர்கள். அவன் அதை பொருந்தி கொண்டு போயிடுவான். விளங்கிச்சா உங்களுக்கு? தௌஹீத் உச்சகட்டத்தில் இருக்கும், குர்ஆன் சுன்னா உச்சகட்டத்தில் இருக்கும். ஆனால் சுன்னாவை கணக்கெடுக்க மாட்டார், பித்அத்தை கணக்கெடுக்க மாட்டார். இதிலேயே வந்து வழிகெடுத்துட்டு போயிடுவான். ஒரு ஜனாசா வீட்டுக்கு போனால் ஜனாசா வீட்டில் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, மார்க்கத்துக்கு முரணானது எது? ஒரு ஜனாசாவை தூக்குறதுக்கு உங்களுக்கு பெரும்பாலும் தெரியாமல் இருக்கும். வீடுகளில் பார்த்துருந்தா குல் சூராவெல்லாம் ஓதி, ஃபாத்திஹா ஓதி, ஒரு பெரிய ஒரு கூட்டுதுவாவோட தான் சந்தூக்க தூக்குவாங்க. ஒரு காலம் இருந்துச்சு, நாங்கள் செய்ய மாட்டோம், இதில் கலந்து கொள்ள மாட்டோம். இன்றைக்கு என்ன தெரியுமா நிலைமை? பாருங்கப்பா, இதெல்லாம் சும்மா சிம்பிள் கேஸுகள், கண்டுக்கொள்ளாமல் ஒரு சைடாகவே நின்றுவோம். அப்படித்தானே? செய்கிறதெல்லாம் செய்யணும், அப்புறம் சந்தூக்க தூக்கிக்கும் போவோம் அப்படின்னு நின்றா இங்கே தான் சைத்தான் பிடிக்கிற இடமே. ஆனால் குர்ஆன் சுன்னா அடிப்படை, ஷிர்க் பித்அத் செய்ய மாட்டோம்ன்ற அடிப்படையில் உறுதி. சைத்தான் எங்களை எங்கே தெரியுமா பிடிப்பான்? இதெல்லாம் சும்மா சிம்பிள் பித்அத்துகள், இதெல்லாம் கணக்கெடுக்க தேவையில்லை. இங்கே தான் சைத்தான் பிடிக்கிற இடமே. விளங்கிச்சா? உங்களுக்கு கல்யாண வீட்டுக்கு போனோம். கல்யாண வீட்டில் என்ன பிரச்சனை? சீதனம் வாங்கிக்கிறாங்க, பெண் வீட்டு சாப்பாட்டை பலவந்தப்படுத்தி கட்டாயமாக கொடுக்க வச்சிருக்கிறாங்க. என்ன செய்ய? மாமாவுடே இங்கே போய் பேசி குடும்பத்துக்கெல்லாம் முரண்பாடு உருவாக்கிக்கிறதா? அப்படி தானே? சீதனம் இப்படித்தான். இனி இதெல்லாம் நடந்தா தானே குடும்பங்கள் ஒத்துமை ஐக்கியலும். இவருக்கு தெரியும் ரசூலுல்லாஹ் சீதனம் கொடுக்கல, எடுக்கல, இது பெரிய அநியாயம்ன்றது தெரியும். ஆனால் சமாளிப்பு, இதுக்கு என்ன சொல்லுவோம்? சமாளிப்புண்டுவோம். இங்கே தான் சைத்தான் பிடிக்கிற இடமே. எனவே எது மார்க்கத்தில் பித்அத்தோ, எது மார்க்கத்துக்கு முரணோ அதில் விட்டு கொடுக்க கூடாது, அதில் சமாளிப்பு செய்ய போகக்கூடாது, அதில் சமரசம் செய்ய போகக்கூடாது. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ரசூல் என்ன சொன்னாங்க? யார் மார்க்கத்துக்கு முரணான ஒரு காரியத்தை காணுகிறாரோ ஃபல்யுகையிருஹு பியதிஹி, அவர் தன்னுடைய கரத்தால் அதை தடுக்கட்டும், மாற்றி வைக்கட்டும். ஃபமல்லம் யஸ்ததி ஃபபிலிசானிஹி, யாரால் கரத்தினால் தடுக்க முடியாதோ அவர் நாவினால் அதை தடுக்கட்டும், மாற்ற முயற்சி செய்யட்டும். ஃபஇல்லம் யஸ்ததி ஃபபிகல்பிஹி, நாவாலையும் பேசலதா உள்ளத்தால் வெறுத்து போகட்டும். இதனே அடிப்படை. எங்களால் பேசலதா இந்த மஜ்லிஸில் நாங்கள் ஈக்கத்தையில் போயிடுவோம். அல்லாஹ் அல் குர்ஆனில் என்ன சொல்கிறான்? வக்கது நஸ்ஸல அலைக்கும் ஃபில் கிதாபி அன் இதா சமிஅத்தும் ஆயாத்தில்லாஹி யுக்ஃபரு பிஹா வயுஸ்தஹ்ஸஉ பிஹா ஃபலா தக்உது மஅஹும். நீங்கள் ஒரு மஜ்லிஸுக்கு போகிறீங்க, அந்த மஜ்லிஸில் குர்ஆனை கேவலப்படுத்துகிறார்கள், குர்ஆனை புறக்கணிக்கிறார்கள், நடக்குதா? அல்லாஹ் சொல்றான் ஃபலா தக்உது மஅஹும், அவர்களோடு நீங்கள் அமர்ந்திருக்க வேண்டாம். இப்போ எங்கள்கிட்ட சரியான ஈமான் இருக்குதுன்றதுக்கு அர்த்தம் என்ன? அந்த இடத்தை புறக்கணிச்சு என்ன செஞ்சிடணும்? எழும்பி போயிடும். நீங்கள் அவர்களோடு அமர்ந்தால் நீங்களும் அவர்களை போன்றவர்கள் தான். இன்றைக்கு என்ன நடந்தீங்க? மொண்டசூரியில் என்ன நடக்குது?
பாலர் பாடசாலையில் எங்களோட புள்ளையிட நிகழ்ச்சி நடக்குது, அங்கே போனால் மியூசிக்கு போட்டிருக்கிறாங்க, அங்கே போனால் ஆண் பெண் கலவன் நடக்குது, அங்கே போனால் மார்க்கத்துக்கு முரணான காரியம் நடக்குது. சைத்தான் ஒன்றும் போட மாட்டான். நீங்கள் 5 நேரம் தொழுகிறதுல குறை இல்லை, மார்க்கத்தை பேசுறதுல குறை இல்லை, ஷிர்கு பிதஅத்னா உங்களுக்கு கடுமையான கோபம் வரும். சைத்தான் எங்கே தெரியுமா போடும்? இப்படித்தான் ஊரில் எல்லா புள்ளைகளும் படிக்கிற இடம், எங்கட புள்ளைகளுக்கும் ஒரு சந்தோஷம் உண்டு ஈக்குதே, எங்கட புள்ளைகளுக்கும் ஒரு இப்படித்தான் சைத்தான் சின்ன ரோட்டையை போட்டுருவான். நாங்களும் என்ன தெரியுமா, இப்படித்தான் எனக்கும் விருப்பம் இல்லை தான், ஆனாலும் சரியில்லையே நாங்கள் இப்படி போகிறது அப்படின்னு என்ன செய்வோம், மார்க்கத்துக்கு முரணான காரியம் நடக்கும் அந்த மஜ்லிஸில் கல்லு மாறி இப்போம். ஈக்கிறோமா இல்லையா? பாடசாலைக்கு போகிறோம், ஸ்கூலில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, அது 1வது வகுப்பு புள்ளைகளை வரவேற்கிற ஃபங்க்ஷனாக இருக்கலாம், அல்லது ஸ்காலர்ஷிப்பில் பாஸ் ஆவின புள்ளைகளுக்கு அன்பளிப்பு கிஃப்ட் கொடுக்குற வைபவமாக இருக்கலாம், அல்லது ஓலவெல் ஏலவெல்ல பாஸ் ஆவினவங்களுக்கு கொண்டாட்டம் நடத்துறதாக இருக்கலாம். பாடசாலையில் நடக்குது, அங்கே போனால் இந்த மியூசிக் குரூப் பேண்ட் அடித்து வரவேற்கிறானுங்க. இங்கால போனால் மியூசிக் போட்டு பொம்பளை புள்ள டான்ஸ் ஆடுது, அங்கால போனால் மார்க்கத்துக்கு முரணானது நடக்குது. என்ன எங்களுக்குள்ள யோசனை, எங்கட பிள்ளையும் படிக்குதே அப்பா, இங்கே நாங்கள் மார்க்கத்தை பேசிட்டு எங்கள் பிள்ளைய போட, அப்படித்தானே வருதா இல்லையா இந்த கதை? இப்படி ஒரு சிந்தனை போக்கு வந்திருக்குதா இல்லையா? பாடசாலைன்னு மார்க்கத்தை குளிதோண்டி புதைச்சிருவோம். இங்கே தான் சைத்தான் பிடிக்கிற இடம் இருக்குது. எனவே மார்க்கத்தில் உள்ள ஒரு சுண்ணாண்டு வந்தால் அதை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டோம், அதில் கடும் உறுதியாக இருக்க வேண்டும். மார்க்கத்துக்கு முரணானது வந்தால், பிழை, இது ஷிர்க்கு, இது குஃப்ரு, இது அநியாயம் என்று வந்தால் அதில் எந்த கட்டத்திலையும் விட்டு கொடுக்க மாட்டோம். அப்படி நடக்குமா அந்த இடத்தை புறக்கணித்து நாங்கள் வெளியே வந்துருவோம்ன்ற அளவுக்கு உறுதியாக இருப்போம்டா. என்ன வழிகேடுகள் வந்தாலும் நானும் நீங்களும் அதில் என்ன செய்ய மாட்டோம், மாட்டிக்கொள்ள மாட்டோம். பெரும்பாலும் நாங்கள் மார்க்கத்துக்கு முரணானதில் சிக்கிக்கொள்கிற இடம் எது? சமூகமாக சேர்ந்து செய்கிற நேரம், ஒரு பெரிய ஒரு வட்டாரமாக செய்கிற நேரம் நாங்கள் பார்க்குறது எப்படிலாம் நாங்கள் புறக்கணிச்சு கொண்டு போகிறது, ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று பட்டிக்கிற நேரம் நாங்கள் மட்டும் எப்படி வேறையாக போகிறது, இப்படி யோசிக்கிறோமா இல்லையா? சைத்தான் எங்களை பிடிக்கிற இடம் அதுதான். அங்கிருந்து தான் வழிகேடுகள் வர ஆரம்பிக்கும் என்பதை நானும் நீங்களும் மறந்து விடாமல் புரிந்து கொள்வோம். மார்க்கம் என்று வந்துவிட்டால், சுன்னா என்று வந்துவிட்டால் அதுக்கு உள்ளத்தில் ஆழமான இடம் கொடுக்க வேண்டும். இது மார்க்கத்துக்கு முரணானது, இது பித்அத்தானது, இது ஷிர்கானது, இது குஃப்ரானது என்று வந்துவிட்டால், இது மாற்று மத கலாச்சாரம் என்று வந்துவிட்டால் எக்காரணம் கொண்டும் அதில் சம்பந்தப்பட மாட்டோம். அப்படி நடக்குமாக இருந்தால் நாங்கள் இந்த இடத்தை புறக்கணித்து போவோம் என்று இருந்தால் எங்களை நாங்கள் பாதுகாக்கலாம். எங்களை நாங்கள் பாதுகாத்துக்க இல்லைண்டா கொஞ்சம் கொஞ்சமாக வழுவி விழுந்து ஒரு நாளைக்கு இடுப்பு முறிஞ்சிச்சுன்னா அதோட எலும்பெல்லாம் போயிடும். விளங்கிச்சா? சைத்தான் அங்கே தான் எங்களை வழிகெடுப்பான்ற பாடத்தை மறந்துடப்படா. அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, சலாசுன் 3 விடயங்கள் இருக்கின்றன, மன் குன்ன ஃபீஹி வஜத பிஹின்ன ஹலாவத்தல் ஈமான். அந்த 3 விடயங்களும் யாரிடத்தில் இருக்குமோ அவன் ஈமானின் ருசியை ருசித்தவன் என்றாங்க. அதில் ஒன்றாவது என்ன சொன்னாங்க, அய்யகூன் அல்லாஹு வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா. அல்லாஹுவும் அல்லாஹ்வுடைய தூதரும் மற்றெல்லா படைப்புகளை விட விருப்பத்துக்குரியதாக மாற வேண்டும். இது முதலாவது. இரண்டாவது, வஅன் யுஹிப்பல் மர்அ லா யுஹிப்புஹு இல்லா லில்லாஹ். ஒரு மனிதனை நேசிக்க வேண்டும், அல்லாஹுவுக்கே தவிர வேறு எந்த நோக்கத்துக்காகவும் நேசிக்க கூடாது. இது ஈமானின் இன்பத்தை கண்ட மனிதன் 2வது அடையாளம். என்ன? ஒரு மனிதனை நேசிக்க வேண்டும், யாருக்காக? அல்லாஹ்வுக்காகத்தான் நேசிக்க வேண்டும். உலகத்தின் எந்த நோக்கத்துக்காகவும் ஒரு மனிதனை நேசிக்கப்படா. இது ஈமானின் இன்பத்தை கண்டவன் 2வது அடையாளம். 3வது சொன்னாங்க, வஅன் யக்ரஹ அன் யஊத இலல் குஃப்ரி கமா யக்ரஹு அன் யுக்தஃப ஃபின்னார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு குஃப்ரான காரியத்தை, ஒரு ஷிர்கான காரியத்தை வெறுத்திருக்கிறோம், திருப்பியும் ஒரு கட்டத்தில் அதை செய்கிற சந்தர்ப்பம் வந்தால் அதை எந்த அளவு வெறுக்க வேண்டும் தெரியுமா? நெருப்பில் தூக்கி வீசப்படுகிற நிலை வந்தால் எந்த அளவு வெறுத்து ஓடுவோமோ அது மாதிரி மார்க்கத்துக்கு முரணான காரியத்தை கண்டா வெறுத்து விரண்டோடணும்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். எப்படி? எங்களுக்கு குஃப்ரில் தெளிவிக்கி, ஷிர்கில் தெளிவிக்கி, இது மார்க்கத்தில் இல்லை செய்யப்படாதுன்றதுல தெளிவிக்குது, இது ஹராம்ன்றதுல தெளிவு இருக்குது, இது மாற்று மத கலாச்சாரம்ன்றதுல தெளிவு இருக்குது. ஒரு சந்தர்ப்பம் வருது, அதை செய்ய வேண்டிய நிலைமை வருது, வந்தா எப்படி விரண்டோடணும்? உங்களோட கையையும் காலையும் கட்டி நெருப்புல தூக்கி வீச போறாங்க, எப்படி ஓடுவோம்? கௌத்த பிச்சு கொண்டு ஓட பார்ப்போம். அது மாதிரி
குஃப்ரை கண்டால் ஷிர்க்கை கண்டால் விரண்டோட வேண்டும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த பக்குவம் இருந்தால் நானும் நீங்களும் கொள்கையோடு வாழலாம், இறுதி மூச்சு வரையில் ஈமானோடு வாழலாம். அதில் கொஞ்சம் சமாளிப்பு செய்கிற பக்குவம் வருமுண்டா, ஊரே பாடசாலையே பொது விஷயமே இப்படி சமாளிப்பு செய்கிற நிலைமை வருமுண்டா, அங்கிருந்து தான் சைத்தான் என்னையும் உங்களையும் வழிகெடுப்பான் என்கிற ஒரு பாடத்தை மறந்து விடாமல் உள்ளத்திலே நிறுத்தி கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களை வழிகேட்டில் இருந்து பாதுகாத்து கொள்றதுக்கும் இஸ்லாமிய மார்க்கத்தை வழிகேட்டிலிருந்து பாதுகாக்கிறதுக்கும் தேவையான இன்னொரு அடிப்படை என்ன? ஒரு சுன்னா என்று வந்துவிட்டால் சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் உள்ளத்தில் அதை இடம் கொடுக்கணும், அதை செய்யறதுக்கு முயற்சி செய்யணும். செய்ய இயலாம போனா அல்லாஹ் குற்றம் முடியும், ஆனால் புறக்கணிக்கப்படா, சின்னது தானேண்டு கட்டி கழிக்கப்படாது. விளங்கிச்சா? மார்க்கத்துக்கு முரணானது, ஷிர்கானது, குஃப்ரானது, பித்அத்தானது, ஹராமானது என்று ஒரு சிறியது வந்தாலும் சரி, ஒரு பெரியது வந்தாலும் சரி, அதில் பொடுபோக்கு செய்யப்படாது. அதை விட்டு விரண்டோடுகிற பக்குவம் வர வேண்டும். அப்படி இருப்போம்டா இந்த உலகத்தில் என்ன மாற்றங்கள் வந்தாலும் நானும் நீங்களும் வழிகட்டு போக மாட்டோம். சத்தியத்தில் வாழ்ந்து சத்தியத்தில் மரணிப்பதற்கு அது காரணமாக இருக்கும் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அடுத்ததாக, நானும் நீங்களும் வழிகட்டு போகாமல் இருப்பதற்கு அல்லது வழிகேடு வருவதற்கு காரணமாக இருக்கிற இடங்களில் ஒன்றுதான் நபித்தோழர்களோட விஷயத்தில் நானும் நீங்களும் மிச்சம் கவனமாக இருக்க வேண்டும். யாரோட விஷயத்தில்? சஹாபாக்களோட விஷயத்தில். ஏன் இன்றைக்கு நானும் நீங்களும் முஸ்லீமாக இருக்கிறோம்டா, எங்களுக்கு இஸ்லாத்தை சரியான வடிவத்தில் பாதுகாத்து தந்தவங்க யாரு? சஹாபாக்கள் தான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்தா போகிற நேரம் அவங்க 114 சூறாவை சஹாபாக்கள்கிட்ட ஓதி காட்டினாங்க. குர்ஆன புத்தகமாக தொகுத்து கொடுத்துட்டு போனாங்களா? இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய சொல் செயல் அங்கீகாரங்களை 23 வருட காலம் மனிதனுக்கு பிரச்சனை வரும் பொழுதெல்லாம் அட்வைஸ் பண்ணி புத்திமதி சொல்லி என்ன செஞ்சாங்க? நல்ல வழியை காட்டி கொடுத்துட்டு போய்த்தாங்க. ஹதீஸுகளை எல்லாம் ஒரு புத்தக வடிவமாக தொகுத்து புகாரி முஸ்லிம் கொடுத்துட்டு போனாங்களா? இல்லை. அப்படியானால் இஸ்லாத்தை அதனுடைய தூய்மையான வடிவத்தில் பாதுகாத்து தந்துட்டு போனது யாரு? சஹாபாக்கள். ஏன்? ஒரு யமாமா யுத்தம் நடக்குது. யமாமா யுத்தத்தில் அதிகமான குர்ஆனை சுமந்த ஹாஃபில்கள் மரணிச்சு போறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாராங்க, அல்லாஹ்வின் தூதரே, அந்த அபூபக்கர் அமீருல் முஃமினீனே, இப்படியே ஹாஃபிதுகள் எல்லாம் மௌத்தா போனால் குர்ஆனுக்கு பாதுகாப்பு இல்லா போயிடும். ஏன்? எல்லாரும் உள்ளத்துல தானே பாடமாக்கி வச்சிருக்கிறாங்க. ஹாஃபில்கள் மௌத்தா போனால் அடுத்த சமூகத்துக்கு குர்ஆனை கொடுக்கறது கஷ்டமாக போயிடும். எனவே நாங்கள் இந்த குர்ஆன் ஒரு புத்தக வடிவத்தில் தொகுப்போம்ன்ற ஐடியாவை கொடுத்தாங்க. அபூபக்கர் ஆரம்பத்தில் மறுத்தாலும் இதனுடைய பொறுமதியை உணர்ந்து ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அழைத்து நீதான் இந்த பணியை சரியாக செய்ய வேண்டும் என்று பொறுப்பு கொடுத்தாங்க. அல் குர்ஆனை புத்தக வடிவத்தில் தொகுத்து தந்தாங்க. இன்று வரைக்கும் 1400 வருஷமா அல்லாஹ் அல் குர்ஆனை பாதுகாக்கிறான்டா, இன்றைக்கும் உள்ளத்தில் பாதுகாக்கிற மக்கள் எல்லாம் வச்சிருக்கிறான். அது தனி சிறப்பு குர்ஆனுக்கு. வேற எந்த புத்தகத்துக்கும் இது இல்லை. குர்ஆன் எல்லாம் அழிக்கப்பட்டாலும் பத்த வச்சு போட்டாலும் அல் குர்ஆனை உள்ளத்திலே சுமந்த ஹாஃபில்கள் இருக்கிறாங்க. அல்லாஹ் அதை பாதுகாப்பு, அதில் சந்தேகம் கிடையாது. ஆனால் ஒரு பாதுகாக்கிற வழி எங்களுக்கு தந்துட்டு போனது யாரு? உத்தமர்கள், சஹாபாக்கள் தான். ரசூலுல்லாஹ் கிட்ட இருந்து படித்த சொல் செயல் அங்கீகாரங்களை சஹாபாக்கள் தானே தன்னுடைய மாணவர்களுக்கு படிச்சு கொடுத்தாங்க, தாபியங்களுக்கு படிச்சு கொடுத்தாங்க. அந்த தாபியங்கள் தபவு தாபியங்களுக்கு படிச்சு கொடுத்தாங்க. அதை புகாரி, அபூதாவுத், திர்மிதி, நசாய் போன்ற அறிஞர்கள் எழுத்து வடிவத்தில் பதிவு செஞ்சுட்டு போய்த்தாங்க. என்ன சொல்ல வாரேன்? சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் படிச்சு கொடுத்த விடயங்களை அவங்க அப்படியே சும்மா விட்டுட்டு போயிருந்தா இன்னைக்கு எனக்கும் உங்களுக்கு முஸ்லிமா வாழ கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்காது. எனவே சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல் செயல் அங்கீகாரங்களை அப்படியே அடுத்த ஜெனரேஷனுக்கு கொடுத்துட்டு போனதுனால தான் இன்றைக்கு நானும் நீங்களும் என்ன செய்கிறோம்? முஸ்லிமா இருக்கிறோம்டா. எங்களுக்கு இஸ்லாத்தை பாதுகாத்து தந்த சமூகம் யார் தான்? சஹாபாக்கள் தான். இதை நானாக சொல்றேனா? இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒரு விடயத்தை உள்ளத்தில் ஆழமா நிறுத்திக்கங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன்னுஜூமு நட்சத்திரங்கள் என்பது அமனத்துல் லிஸ்ஸமா, வானத்துக்கு பாதுகாப்பானது. குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான்? நட்சத்திரங்களை பற்றி சொல்ற நேரம் அது ஷைத்தான்களுக்கு பாவிக்கப்படுற எரிக்கற்களாக பாவிக்கப்படுது. அப்ப வானத்தை பாதுகாக்கிறது நட்சத்திரங்கள். சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபஇதா தஹபத்தின் நுஜூமு அத்தஸ்ஸமா மாதுஅத், எப்பொழுது இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் வானத்தில் இருந்து சிதறி விழுமோ அப்பொழுது வானத்துக்கு வர வேண்டியது வந்துடும். அதுக்கப்புறம் உலகம் அழியும், வானம் வெடிச்சு
சிதறும். அதுதானே உலக அழிவுக்குள்ள அடையாளம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றது. சரி, இதை சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வஅன அமனத்துன் லி அஸ்ஹாபி, நான் என்னுடைய தோழர்களுக்கு பாதுகாப்பானவன். சஹாபாக்களை இந்த உலகத்தில் பாதுகாப்பாக வாழ செஞ்சது யாரு? அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வை வச்சு தான் தவறு செய்யும் பொழுது, பிழை செய்யும் பொழுதெல்லாம் நெறிப்படுத்தி சஹாபாக்களை அல்லாஹ் பாதுகாத்தான். ஃபஇதா தஹபது அத்தா அஸ்ஹாபி மா யுஅதூன், நான் மௌத்தாவிட்டேன் என்று சொன்னா ஏண்ட தோழர்களுக்கு வர வேண்டியது வந்து சேரும். வந்து சேர்ந்துச்சா இல்லையா? வரலாறை படிச்சா விளங்கும். ரசூலுல்லாஹ்வோட மௌத்துக்கு பின்னால 2 வருஷம் அபூபக்கருடைய காலம் போனிச்சின்னு வைங்க. அதுக்கு பிறகு உமர் ரதியல்லாஹு கொலை செய்யப்பட்டாங்களா இல்லையா? கொலை செய்யப்பட்டாங்களா இல்லையா? உஸ்மான் ரதியல்லாஹு கொலை செய்யப்பட்டாங்களா இல்லையா? அலி ரதியல்லாஹு கொலை செய்யப்பட்டாங்களா இல்லையா? அலி ரதியல்லாஹு அவங்கள கத்தியினால குத்தப்பட்ட அதே இரவு முஆவியா ரதியல்லாஹு கத்தியால குத்தப்பட்டாங்க. இவங்க தப்பினாங்க, அலி ரதியல்லாஹு மௌத்தா போனாங்க. அங்கால அம்ர் இப்னுல் ஆஸ் ரதியல்லாஹு கத்தியினால குத்தப்பட்டாங்க, அவங்களும் தப்பினாங்க. அவங்க கத்தியால குத்தப்படல, அன்றைக்கு அவங்க வெளியே வரல, அதனால தப்பினாங்க. மாட்டிக்கொண்டது யாரு? அலி ரதியல்லாஹு அன்ஹு. ஹசன் ரதியல்லாஹு கொலை செய்யப்பட்டாங்க, ஹுசைன் ரதியல்லாஹு கொலை செய்யப்பட்டாங்க. ஆயிஷா நாயகி அலி ரதியல்லாஹு அவங்களுக்கு இடையில முனாஃபிக்குகளால திட்டம் போட்ட ஒரு யுத்தம் கொண்டு வரப்பட்டது. அலி ரதியல்லாஹு முஆவியா ரதியல்லாஹு அவங்களுக்கு இடையில முனாஃபிக்குகளால சதி திட்டம் செய்து யுத்தம் கொண்டு வரப்பட்டது. ரசூலுல்லாஹ்வோட மௌத்துக்கு பின்னால சஹாபாக்களுக்கு சோதனை வந்துச்சா இல்லையா? வந்துச்சு. அதுக்கு பிறகு சொன்னாங்க, வஅஸ்ஹாபி, என்னுடைய தோழர்கள் இருக்கிறாங்களே, அமனத்துன் லி உம்மதி, ஏண்ட உம்மத்துக்கு அவங்க தான் பாதுகாப்பானவங்க. என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? ஏண்ட தோழர்கள் சஹாபாக்கள் இருக்கிறாங்களே, அவங்க தான் ஏண்ட உம்மத்துக்கு பாதுகாப்பானவங்க. ஃபஇதா தஹப அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்கள் எல்லோரும் மரணித்து போய்விட்டால் அத்தா உம்மதி மா யுஅதூன், ஏண்ட உம்மத்துக்கு வர வேண்டியது வந்து சேரும்டாங்க ரசூலுல்லாஹ். விளங்கிச்சா உங்களுக்கு? இன்றைக்கு நானும் நீங்களும் முஸ்லிமா வாழ்றதுக்கு அல்லாஹ் தேர்வு செஞ்சு பாதுகாப்பான சமூகமாக தேர்வு செஞ்சது யாரைத்தான்? சஹாபாக்களை தான். அந்த சஹாபாக்கள் மௌத்தாகி போயிடுவாங்கண்டா, என் உம்மத்துக்கு வர வேண்டிய சோதனைகள் வரும்ண்டாங்க. சஹாபாக்களுக்கு பின்னால் நீங்கள் வரலாற்று சஹாபாக்கள் இருக்கும் வரையில் மார்க்க ரீதியான வழிகேடுகள் வரும். வந்தாலும் சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க? அதை உடைச்சி அழிச்சு போட்டாங்க. ஆனால் சஹாபாக்களுக்கு பின்னால் அந்த அளவு தாக்கு பிடிக்க முடியல. இன்றைக்கு வரைக்கும் வழிகேடு வந்து கொண்டு தான் நீக்கி. அப்போ இந்த இஸ்லாமிய உம்மத்துக்கு பாதுகாப்பு யாரு? சஹாபாக்கள் தான்ண்டாங்க ரசூலுல்லாஹ். என்ன தெரியுமா சொல்ல வாரேன்? இஸ்லாத்தில் வழிகேடுகளை கொண்டு வர விரும்புகிறவங்க முதலாவது கையடிக்கிற யாரில் தெரியுமா? அந்த பேஸில் தான். யாரில்? சஹாபாக்களை குறை சொல்லித்தான் ஆரம்பிக்கிறது. ஹவாரிஜிகள் வந்தார்கள். வழிகட்ட கூட்டம் உங்களுக்கு தெரியுமா இல்லையா? ஹவாரிஜிகள் சஹாபாக்களை, அலி ரதியல்லாஹு அன்ஹு, முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு, அம்ர் இப்னுல் ஆஸ் போன்ற சஹாபாக்களை கொல்வதற்கு காரணமாக இருந்தவர்கள் இந்த ஹவாரிஜிகள். வந்தவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? அலி காஃபிர்ண்டாங்க, நஊது பில்லாஹ். முஆவியா காஃபிர்ண்டாங்க, நஊது பில்லாஹ். அம்ர் இப்னுல் ஆஸ் காஃபிர்ண்டாங்க, நஊது பில்லாஹ். ஆயிஷா காஃபிர்ண்டாங்க, நஊது பில்லாஹ். சஹாபாக்களை கெட்டவர்களாக காட்டினா சமூகத்தை குழப்பி விட்டுறலாம். அதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஹவாரிஜிகள்ன்ற வழிகட்ட கூட்டம் இந்த உலகத்தில் அவங்க கால் பதிக்கிறதுக்கு வச்ச முயற்சி சஹாபாக்கள்ல குறை கண்டாங்க. ஷியாக்கள் என்ன செஞ்சாங்க? ஷியாக்கள் என்ன செஞ்சாங்க? அபூபக்கர் அநியாயமாக ஆட்சியை பறித்தார், உமர் அநியாயமாக ஆட்சியை பறித்தார், உஸ்மான் அநியாயமாக ஆட்சியை பறித்தார். இந்த 3 பேரும் அலி அவர்களுக்கு போக வேண்டிய ஆட்சியை பறித்து கொண்டார்கள். அலின்னு எங்களுக்கு உடனே என்ன செய்யும்? அடே ரசூலோட மருமகனே, அவருக்கு அநியாயம் செஞ்சாங்களா அப்படின்னா பரிதாபம் வருமா இல்லையா? இங்கே தான் ஷியாக்கள் உருவாக்கினாங்க அவங்களோட மதுஹபை, அவங்களோட வழிகேட்டை உருவாக்கினாங்க. அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பெரிய ஆளாக காட்டி 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 இஸ்லாத்தை அழிச்சு போட்டாங்க. ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு கொலை செய்யப்பட்டார்கள். கொலை செய்யப்படுறதுக்கு யார் காரணம்? தனி வரலாறை படிங்க, கர்பலாவை பற்றி படிங்க. ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க சுருக்கமாக சொல்கிறேன். ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு மக்கால சும்மா இருந்த மனிதன். முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு மௌத்தா போனதுக்கு பின்னால் அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக யசீத் அவங்களுக்கு பைஅத்து செய்யலை, ஆட்சி பொறுப்பை கொடுக்கல, சும்மா இருந்தாங்க. கூஃபால இருந்தாங்க. நாங்கள் அலி ரதியல்லாஹு அன்ஹுவை நேசிக்கிறோம்னு சொல்லிக்கொண்டு ஒரு கூட்டம் அவங்க கடிதம் எழுதுறாங்க. கிட்டத்தட்ட 500 லட்சம் கடிதங்கள் எழுதினாங்க. ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு, ஹுசைனே நீங்கள் மக்கால இருந்து கூஃபாவுக்கு வாங்க. கூஃபா எங்கே இருக்குது? ஈராக்கில் இருக்குது. கூஃபாவுக்கு வாங்க, உங்களை நாங்கள் நாட்டு தலைவரை ஆக்குவோம், நீங்கள் தான் எங்களுக்கு ஹலீஃபாண்டாங்க.
சும்மா இருக்கிற ஹுசைன் ரதியல்லாஹு அவங்களுக்கு கடிதம் எழுதினா அவங்க பல ஜாதி முயற்சி பண்ணி கொண்டு அந்த கடிதங்களை உறுதிப்படுத்தி கொண்டு கூஃபாவை நோக்கி வந்தாங்க. வார நேரம் யாரு? சில சஹாபாக்கள், நான் நினைக்கிறேன் ஜுபைர், அப்துல்லா இப்னு ஜுபைர் அல்லது இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு சஹாபாக்கள் கட்டி பிடிச்சி கொண்டு சொன்னாங்க, ஹுசைனே உங்களோட வாப்பாவை கழுத்தறுத்த சமூகம் தான் கூஃபாவாசிகள். கழுத்தறுக்கிறேன்னா என்ன அர்த்தம்? நம்பி துரோகம் பண்ணினது. அலி ரதியல்லாஹு அன்ஹுவை கொலை செஞ்ச சமூகம் தான் கூஃபாவாசிகள். அவங்கள நம்பியா நீங்களும் போறீங்க? உங்களோட வாப்பாக்கு நடந்தது தான் உங்களுக்கு நடக்கும்ண்டாங்க. அப்படியே சொன்னாங்க. ஆனால் என்ன செய்யல, இல்லை என்னை நம்பி கூப்பிடுறாங்கன்னு வந்தாங்க. வந்தவங்க கர்பலான்ற இடத்துக்கு வரும் பொழுது இந்த கடிதம் எழுதி கூப்பிட்டாங்களே, கடிதம் எழுதி கூப்பிட்டவங்களெல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க? யசீதுக்கு பையத்து பண்ணி அவர பக்கம் போய் நின்றாங்க. இடையில் அநியாயமாக கர்பலால கொலை செய்யப்பட்டார் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு. யார் காரணம்? யார் காரணம்? அழைச்சவங்க தானே காரணம். நாங்கள் உங்களை நேசிக்கிறோம், உங்களை ஆட்சி தலைவர் ஆக்குறோம்னா கடைசி வரைக்கும் முசுரை கொடுத்தாவது என்ன செஞ்சுக்கணும்? பாதுகாத்திக்கணுமே. கர்பலான்ற இடத்துக்கு வரும் பொழுது கூஃபால இருந்த அவ்வளவு பேரும் யசீதுக்கு பையத்து பண்ணாங்க. அலி ரதியல்லாஹு அன்ஹு அனுப்பினாங்க முஸ்லிம் இப்னு அக்கீல். முஸ்லிம் இப்னு அக்கீல்ன்றது யாருண்டா? அப்பாஸருடைய பேரப்புள்ள. அவங்கள அனுப்பியிருந்தாங்க இங்கே கூஃபாவாசிகள் சொல்றது உண்மையாண்டு பார்க்க. அவரும் வந்து இவங்களோட நம்பகத்தன்மையெல்லாம் பார்த்துட்டு கடிதம் எழுதினார், ஹுசைனே உடனே வெளியே வாங்கண்டு. அவர் வந்து கொண்டிருக்கும் பொழுதே ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு இன்னைக்கு எனக்கு எண்ணிக்கை ஞாபகம் இல்லை, கிட்டத்தட்ட 16,000 பேர் சுபகுல முஸ்லிம் இப்னு அக்கீல் அவங்களோட இருக்கிறாங்க. லுகருடைய நேரமாகும் பொழுது 4,000 பேர் தான் இருக்கிறாங்க. மற்ற எல்லாரும் யார்ட பக்கம் போயிட்டாங்க? யசீதுர கவர்னர் பக்கம் போயிட்டாங்க. அசர் நேரமாகும் பொழுது தண்ணி ஆளா நிற்கிறார் யாரு? முஸ்லிம் இப்னு அக்கீல். இப்போ இவருக்கு போறதுக்கு இடமில்லை, ஏன்னா இவரோட ஊர் வந்து இங்கே இல்லையே. இவர் எங்கே போகிறதுன்னு இருட்டுலுக்கு மகரிபுடைய நேரமாக இருட்டுலுக்கு தடுமாறி போய் இன்னொரு வீட்டுலுக்கு என்ன செஞ்சார்? போய் தொழிஞ்சு கொண்டாருன்னெல்லாம் வருது. தண்ணி ஆளாவினார். கடைசி காலத்தினால் என்ன செய்யப்பட்டார்? கொலை செய்யப்படுற நேரம் யசீதிட கவர்னர், கூஃபாவுக்கு பொறுப்பாக இருந்தவர், அவர்கிட்ட சொன்னார், எனக்கு ஒரே ஒரு அவகாசம் தாங்க, நான் ஹுசைன் அவங்களுக்கு ஒரு கடிதம் எழுதணும். அந்த கடிதத்தில் என்ன தெரியுமா எழுதினாங்க? ஹுசைனே உங்களை நம்பின அழைச்ச சமூகம் துரோகம் பண்ணி நான் அடுத்த நிமிஷம் கொலை செய்யப்பட போகிறேன், எனக்கு உதவி கொத்தரும் இல்லை, நான் கொலை செய்யப்பட போகிறேன், நீங்கள் மட்டும் இந்த சமூகத்தை நம்பி வராமல் என்ன செஞ்சிருங்க? மக்காவுக்கே திரும்பி போயிருங்க. அந்த யசீதிட ஆட்கள் நினச்சிருந்தா என்ன செய்யலாம்? இந்த அவகாசத்தையும் கொடுக்காம கொலை செஞ்சிக்கலாம் தானே? இல்லை. உடனே ஒரு தூதுவரை பிடிச்சி அவர் எழுதின கடிதத்தை அவரை கையில் கொடுத்து ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு கொடுங்கன்னு அனுப்பி வச்சாங்க. பாதுகாக்கிற நோக்கத்தில் தான் அனுப்பி வச்சாங்க. என்ன இந்த ஷியாக்கள் நாங்கள் அலியை நேசிக்கிறோம்னு சொன்ன அந்த சமூகம் தான் முஸ்லிம் இப்னு அக்கீல் கொலை செய்யப்படுறதும் காரணமாக இருந்தாங்க. அங்கால கர்பலான்ற இடத்துக்கு வந்து கடிதம் கிடைக்குது. உடனே ஹுசைன் ரதின்னு முடிவெடுக்கிறாங்க, நாங்கள் இந்த இடத்துலேருந்து என்ன செஞ்சிருவோம்? திரும்பி போயிடுவோம்னு முடிவெடுத்தா முஸ்லிம் இப்னு அக்கீல் கொலை செய்யப்பட்டது தானே. அவங்களோட ஃபெமிலி ஆட்கள் சொன்னாங்க, அவர் கொலை செய்யப்பட்ட எங்களுக்கு சும்மா போயிடலாம், நாங்கள் கட்டாயம் பழிக்கு பழி எடுக்கணும். எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா? 70க்கும் 80க்கும் இடைப்பட்ட பேர் தான் இருக்கிறாங்க. அதில் அரைவாசி பேர் பொம்புலகள். ஏழுமா அவர் ஹுசைன் ரதியல்லாஹு போராட்டத்துக்கு ரெடியாகினாங்க. அநியாயமாக என்ன செய்யப்பட்டாங்க? கொலை செய்யப்பட்டாங்க. வரலாறை நாங்கள் பார்க்குறோம். என்ன சொல்ல வரேன்னு தெரியுமா? இந்த சஹாபாக்கள்ல குறை சொல்லுவாங்க, முஆவியா அநியாயக்காரண்டுவாங்க, முஆவியா இஸ்லாமிய உம்மத்துக்கு துரோகம் செய்தாங்க ரதியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹ் உயிரோட இருக்கும் பொழுது அல் குர்ஆனை எழுதுகின்ற பணிக்கு யார் அமர்த்தினாங்க? சாதாரணமான அந்த பணிக்கு அமர்த்துவாங்களா? வஹியை எழுதுகிற பணிக்கு முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு நியமிக்கிறாங்கண்டா சாதாரணமான ஆளை நியமிப்பாங்களா? நியமிக்க மாட்டாங்க. அன்பார்ந்தவர்கள், உமர் ரதியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு கவர்னராக அமைச்சாங்க. சாதாரணமான ஆளை உமர் ரதியல்லாஹு அன்ஹு நியமிப்பாங்களா? இல்லை. அன்பார்ந்தவர்களே, அந்த சஹாபியை குறை சொல்லி தனக்கு ஆதரவு தேடுவாங்க, தனக்கு பக்க சார்பு தேடுவாங்க. இப்படி நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா? சஹாபாக்களில் குறை சொல்பவர்களை கண்டால் நானும் நீங்களும் தெளிவாக முடிவெடுக்க வேண்டும். இவன் சுத்த வழிகேட்டை பரப்பக்கூடிய ஒரு சஹாபிக்கு குறை சொன்னாலும் அவன் வழிகேட்டை பரப்பக்கூடியவன். நான் கேட்குறேங்க, 1400 வருஷத்துக்கு பின்னால் இன்றைக்கு வந்து இருந்து கொண்டு சஹாபியை குறை சொல்றதுக்கு எனக்கு உங்களுக்கு என்ன ரைட் இருக்குது? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? ஹைருல் குரூனி கர்னி, காலங்களில் நூற்றாண்டுகளில் சிறந்தது என்னுடைய நூற்றாண்டு, அதன் பிறகு அடுத்த நூற்றாண்டுண்டாங்க சஹாபாக்களுடைய காலம்.
ரசூலுல்லாஹ் சிறந்த நூற்றாண்டு சொன்ன சமூகத்தில் வாழ்ந்த ஒரு முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு, ஒரு அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரதியல்லாஹு அன்ஹும் அவர்களில் குறை சொன்னா நானும் நீங்களும் நல்லவர்களாய் கேளுமா? குறை சொல்லி கொண்டு மார்க்கம் பேசுறவங்க நல்லவங்களா இருக்கு. அடே 1400 வருஷத்துக்கு போறோம், நீ வந்து கொண்டு என்னத்தை செய்யறது? சஹாபாக்களை குறை சொல்லி மக்களுக்கு மார்க்கம் சொல்லலாமா? இன்னைக்கு என்ன செய்யறாங்க? இந்த சூப்பர் முஸ்லீம் போன்றவங்க என்ன செய்யறாங்க? தண்ட மார்க்கத்தை சந்தைப்படுத்துறதுக்காக ஷியாக்களோட புத்தகங்களை எல்லாம் வாசித்து கொண்டு முஆவியா ரதியல்லாஹு குறை சொல்றது. எனவே நல்லா விளங்கிக்கங்க, எப்பொழுது இந்த இஸ்லாமிய உம்மத்தை பாதுகாத்த அந்த சஹாபாக்களில் குறை சொல்ல ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கு வழிகேடு வர ஆரம்பிச்சிருக்குதுன்னு மறந்துடப்படாது. எனவே எழுத்தாளர்கள் எதையும் எழுதி வச்சுட்டு போயிருப்பாங்க. குறை சொல்லி எழுதி வச்சிருந்தா நாங்கள் என்ன செய்யணும்? நாங்கள் அவங்களோட வாழல்லப்பா, எல்லாரும் நம்பிக்கையானவங்க, அல்லாஹ் ரதியல்லாஹு அன்ஹும்னு தானே குர்ஆன் வசனத்தை இறக்கினான், அல்லாஹ்வுடைய பொறுப்புத்தத்துக்குரியவங்க, அவங்க தப்பு தவறு செஞ்சிருந்தா மறுமையில் அல்லாஹ்ட்ட பார்த்துக்கலட்டும். அவங்கள குர்ஆன் புகழ்ந்து சொல்லுது. ஒட்டுமொத்த இஸ்லாமிய அறிஞர்களும், யாரு ஹதீஸ் கலை அறிஞர்கள்னு சொல்லும் முஹத்திஸீன்கள் என்ன சொன்னாங்க? அஸ்ஸஹாபத்து குல்லுஹும் அதூலுண்டாங்க. சஹாபாக்கள் அனைவரும் மார்க்க விஷயத்தில் நம்பகமானவங்கன்னு ஃபத்வா கொடுத்தாங்க. எந்த அளவுக்கு தெரியுமா? நாங்கள் அறிவிப்பாளர் தொடரில் சஹீஹ் லைஃப் தேடுவோம் தானே சொன்னதானே ஏற்கனவே. அதில் சஹாபாக்களை ஆய்வு பண்ணுறது இல்லை. சஹாபி நம்பகமானவர், அதுக்கு பின்னால் உள்ள ஆட்களை தான் தேடுவாங்க. ஏன்? அந்த அளவுக்கு இஸ்லாமிய உம்மத்து சஹாபாக்களை நம்பினாங்க. அவங்க நல்லவங்களா இருந்ததுனால தான் இன்றைக்கு நானும் நீங்களும் என்ன செய்கிறோம்? தூய இஸ்லாத்தில் இருக்கிறோம். எனவே விளங்கிக்கங்க, நீங்கள் எங்கேயாவது ஒரு ஸ்பீச்சை கேட்குறீங்க, எங்கேயாவது ஒரு பயானை கேட்குறீங்க, ஒரு சஹாபிக்கு குறை சொல்லுகிற ஒருவர் பேசுவாராக இருந்தால் அந்த இடத்துல நீங்கள் உட்கார்ந்துருக்கக்கூடாது. அந்த இடத்துல நீங்கள் உட்கார்ந்துருக்கக்கூடாது. அந்த இடத்தை புறக்கணிக்கின்ற கட்டாயம் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா தசுப்பு அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்களை ஏசிடாதீங்கன்றாங்க. என்ன சொன்னாங்க? என்னுடைய தோழர்களை ஏசிடாதீங்கன்னு சொன்னாங்க. எனவே யாராவது ஒரு பேச்சாளர் சஹாபாக்களில் குறை சொல்வாராக இருந்தால் அந்த மஜ்லிஸில் உட்காரக்கூடாது. அது வழிகேட்டை போதிக்கின்ற மஜ்லிஸ் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. எனவே அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்கள் ஏற்றிருக்கின்ற தூய்மையான மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கத்தை நானும் நீங்களும் பாதுகாக்க வேண்டுமா? என்ன பெரிய வழிகேடுகள் வந்தாலும் அந்த வழிகேட்டிலே நானும் நீங்களும் சிக்காமல் இருக்க வேண்டுமா? நான் சொன்ன இந்த அடிப்படைகளை ஒன்றன் பின் ஒன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும், ஞாபகமூட்டி பார்க்க வேண்டும். அவைகளை முடிந்த அளவு எங்களுடைய வாழ்க்கையிலே இறுக்கி பிடித்துக் கொள்ள வேண்டும். அதனூடாகத்தான் எங்களுடைய கொள்கையையும் பாதுகாக்கலாம், எங்களுடைய சமூகத்தையும் தூய்மையான இஸ்லாத்தில் வாழச் செய்யலாம், வழிகேடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம் என்கிற ஒரு பாடத்தையும் நானும் நீங்களும் மறந்து விடாமல் உள்ளத்திலே நிறுத்தி கொண்டு, படைத்தவன் ரப்பு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் எந்த தூய்மையான மார்க்கம் இஸ்லாத்தை தந்திருக்கிறானோ அந்த இஸ்லாத்தின் பெருமதியை சரியாக விளங்கி, அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை என்னென்ன வழியிலெல்லாம் வழிகெடுக்க முயற்சி செய்கிறார்களோ அந்த வழிகேட்டின் அடையாளங்களை விளங்கி, வழிகேட்டுக்கான காரணிகளை விளங்கி, அதிலிருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்வதன் மூலம் அல்லாஹ் தந்த தூய்மையான இஸ்லாத்தை பாதுகாத்து கொள்ள நானும் நீங்களும் முயற்சி செய்ய வேண்டும். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள வேண்டும். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில்